தயாரிப்பாளராக உயர்ந்து கிட்டத்தட்ட 125 படங்களை வெளியிட காரணமாக இருந்த திரு பி.டி. செல்வகுமார் அவர்களுக்கு இன்றைக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நாம் அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் முதல்ல கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து சினிமாவில் பல்துறை வித்தகராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையின் மூலமே நாம் மேன்மை அடைய முடியுன்ற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உடைத்து அந்த துறையை வந்து ஒரு மைல்கல்லாக வைத்து கொண்டு அதை சார்ந்திருந்த மற்ற துறையிலும் கால் பதித்து வென்றெடுக்கிறது வந்து சினிமாவில் மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மிக இயல்பாக மிக சுலபமாக எல்லோரும் விரும்பும் வண்ணம் செய்து ஒரு சாதனை புரிந்திருக்கிறார். அதற்கு தான் நான் முன்னாடி சொன்னேன், ஒரு பத்திரிகையாளராக, ஏன்னா நானும் ஒரு ஊடகவியலாளர் தான், இங்கே நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கீங்க. ஒரு பத்திரிகையாளராக பேசும் படத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அதற்கப்புறம் விஜய் அவர்களுடைய பர்சனல் மேனேஜராகவும் பிஆர்ஓவும் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அதற்கப்புறம் ரவிக்குமார் சாரு, இன்றைக்கு இருந்த ஹரிஷ் கல்யாண், விஜய் சேதுபதி சாரு, ரவிக்குமார் சாரு, சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் தொட்ட இடங்கள் எல்லாம் பொன்னாகும் அப்படின்னு தான் உண்மை. ஏன்னா அவர் பிஆர்ஓவா ஒர்க் பண்ணி அவர் வெளியிட்டு கொடுத்த படங்கள் 1, 2 இல்லை 125 படங்கள். அது பெரிய ஒரு இமாலய சாதனை. அந்த சாதனைக்கு தான் இன்றைக்கு பாராட்டுவதற்காக பல திரைப்பட கலைஞர்கள் நம்மளுடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். முதலில் திரைப்பட இயக்குனர் திரு விக்ரமன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பல வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்ற சாமி சார் அவர்களை, வெற்றி படத்தை கொடுத்த முருகன்ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வள்ளலார் பேரவைத் தலைவர் பத்மவேந்திரா சுவாமிஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தலைமை செயலகமான செக்ரட்டரியில் நல்லதொரு பொறுப்பில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற விமலா ராணி மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எழுத்தாளர் NC மோகன்தாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த விழா வந்து மிக குறுகிய காலகட்டத்தில் ரொம்ப ஒரு ஷார்ட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணதுனால தான் மற்ற செலிபிரிட்டிஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. தீனா சார், தேவயானி மேடம், ரவிக்குமார் சார், அம்பிகா மேடம், பேரரசு சார், இன்னும் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து ஒரு 3 மணிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு டைம் போட்டதுனால அண்ணா வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. வரவங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம், விழாவை தொடங்கணும், ப்ளஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த விழா இனிதே தொடங்குகிறது. முதலில் வந்து நம்மளுடைய பி.டி. செல்வகுமாரை பற்றி நான் ஒரு 2 நிமிஷம்னாச்சும் பேசணும். ஏன்னா அவர் வந்து ஒரு சிறந்த நண்பர், சிறந்த பண்பாளர்ன்றதை தாண்டி என்னுடைய குருநாதர். அவர் என் குருநாதருக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த வெங்கடேஷ் வந்து இந்த மேடையில் இப்படி பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு மூல காரணம் அவர் தான். அவர் தான் நம்ம முதல்ல மேடையில் ஏற்றி நீ பேச முடியும், நீ பேச ஆரம்பின்னு சொன்னார். எதுக்கு இதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, அவருடைய கைகள் வந்து மோதிர கைகள். அந்த கைகளில் கொட்டுப்பட்டவர்களெல்லாம் இன்றைக்கு சினிமாவில் மிகப்பெரிய இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவருடைய மோதிர கையில் குட்டுப்பட்டவன் நான் என்பது சொல்வதில் மிக பெருமை அடைகிறேன். அவருக்கு வந்து இந்த டாக்டர் பட்டம் மிக மிக தாமதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு டாக்டர் பட்டம்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சாதாரண நாள்லாம் இங்கே டாக்டர் பட்டம் வராங்க. நான் கூட ஒரு வாட்டி அண்ணங்கிட்ட சொன்னேன், யாரோ வாங்குறாங்க, நீங்கள் ஏன்னா வாங்க மாட்டேன்ட்டீங்க அப்படின்றப்ப அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்தோம், சமுதாயத்துக்கு ஏதோ நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம், சமுதாயத்தில் நம்மளால் 4 பேர் பயனடைகிறார்கள், சமுதாயத்தில் என்னாலான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன், இதை பார்த்து என் சமுதாய பணியை பார்த்து நான் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்கின்ற அந்த பாங்கினை பார்த்து யாருன்னா ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா அன்னைக்கு நான் வாங்குறேன் முனைவர் பட்டனாரு. இன்னைக்கு பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாரு. பெரிய கைத்தட்டல் கொடுக்குறீங்க. நீங்க எல்லாருமே வந்து பி.டி. செல்வகுமார் சாமரை வந்து ஒரு பட தயாரிப்பாளராக, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு பிஆராக, பர்சனல் மேனேஜராக, புலி, போக்கி ராஜா, பந்தா பரமசிவன் போன்ற படங்களை தயாரித்தவரும், சின்ன சின்ன படங்களில் இல்லாமல் பெரிய பெரிய படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்த நடிகராகவும் தான் பார்த்திருப்பீங்க. ஆனா அவர் மிகப்பெரிய ஒரு போராளி. நீங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு கலப்பை மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை வச்சு இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில், இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, அந்த மாவட்டத்தில் நீங்கள் கால் எடுத்து வச்சுட்டீங்கன்னா
எங்க திரும்பினாலும் கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய போஸ்டர்ஸ், பேனர் இல்லாம அந்த மாவட்டத்துல நீங்க போகவே முடியாது. ஏன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களுக்கும், இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கும், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் எந்த மத பாகுபாடு பண்ணாமல் ஒவ்வொரு மதத்தினர்களுக்கும் தன்னாலான உதவிகளை செய்திருக்கிறார். பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களில் அவர் படித்த பள்ளிக்கூடங்கள், அவர் படித்த கல்லூரி, அது மட்டும் இல்லாமல் யார் எந்த பள்ளியில் ஒரு சின்ன கலையரங்க கட்டி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா உடனடியாக, இதை நல்லா நீங்க நோட் பண்ணணும், உடனடியாக எந்தவித டொனேஷன்ஸும் இல்லாமல், யாருடைய கையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கலையரங்கம் கட்டி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. யார் பண்ணுவா இன்னைக்கு சொல்லுங்க? ஒரு துறவி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட ஃபேமிலி ஃபுல்லா இங்கதான் இருக்கு. அண்ணன் ஃபுல்லா கன்னியாகுமரியில தான் இருக்காரு. கலையரங்கம் மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய எல்லா பொது நிகழ்வுகளிலும் தன்னால் ஆண்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கலப்பை மக்கள் இயக்கம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்திருக்கின்ற ஒரே காரணத்துக்கான சாட்சி என்னன்னா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று கூட்டினாங்க. அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு தனி மனிதனாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அந்த இயக்கத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேர் விட்டு வளர்த்தி நீங்க மரமாகி விருட்சகமாறி ஒரு கவர்மெண்டே கூப்பிட்டு இந்த இயக்கம் இந்த மாவட்டத்துக்கு நிறைய நல்பணிகள் செய்யறாங்க. நிறைய சர்ச்சஸ்க்கு கட்டித்தராங்க, நிறைய ஸ்கூல்ஸ்க்கு கலையரங்கம் கட்டித்தராங்க, கழிப்பிடங்கள் கட்டித்தராங்க. எங்கெங்கு யார் யாருக்கு மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்கன்றது நம்ம சொல்லல, நம்ம யாருக்கிட்டையும் போய் சொல்லல. கலப்பல் மேக்கத்தில் இருக்கிற பிடி செல்வகுமார் இதெல்லாம் பண்றாரு நாமெல்லாம் சொல்லல. நாங்க ஃபேஸ்புக்ல போடல, ட்விட்டர்ல போடல, எதுலையுமே போடல. தமிழக அரசு வைத்துக்கின்ற உளவுத்துறை அதை பார்க்கிறது. தமிழக அரசு மறைமுகமாக இவர்களை கண்காணிக்கிறது. யார் இவரு இந்த மாதிரி தொடர்ந்து பண்றாங்களே, மக்கள் செல்வாக்கு இவருக்கு பெரிய கொண்டிருக்கிறது. அப்ப ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நம்ம ஒண்ணு போடுறப்ப இந்த இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைவர், நிறுவனர் பிடி செல்வகுமார் அழைப்பு விட்டாங்க. அவரும் இங்கு சென்னை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இணைந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். மிகப்பெரிய ஒரு சாதனை, ரொம்ப ஷார்ட் பீரியட்ல யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். அப்போ சினிமாவில் தான் சம்பாதிச்ச பணத்தை, சினிமாவில் தான் ஈட்டிய பொருளை அந்த சினிமாவிலே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு சினிமா படம் எடுக்கிறவங்களும் ஒருத்தங்க இருப்பாங்க. ஆனால் தான் ஈட்டிய பணத்தை வைத்து சினிமா படமும் எடுத்து தான் வளர்த்து விட்ட சினிமாவுக்காக நாம ஏதோ நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி 3 to 4 திரைப்படங்களை தயாரித்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இவ்வளோ பத்திரிகையாளர், உதவியாளர் வந்திருக்கீங்கன்னா அதற்கு காரணம் என்னன்னா, படம் எடுக்கிறது இன்னைக்கு ஈஸி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நானும் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் தான். அது வெளியிடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். படத்தை ஈஸியா எல்லாருமே எடுத்துடுறாங்க. அது வெளியிடுற கஷ்டமா இருக்கிற சிறு சிறு தயாரிப்பாளர்கள், அதுதான் இங்க நீங்க நோட் பண்ணணும். ஒரு பெரிய கம்பெனி இன்னைக்கு விஜயவாணியில தாமிரபரணி அவர் தான் பண்ணாரு, தெனாலி அவர் தான் பண்ணார், படையப்பா அவர் தான் பண்ணார். இப்ப இவ்வளவு பட்டியலிட்டே சொல்லிட்டு போவேன். அவ்வளவு படங்கள் பண்ணியிருந்தாலும் சின்ன சின்ன படங்கள் யாருன்னா என் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு இதுக்கான கட்டமைப்பு எனக்கு தெரியலன்னு சொன்னா அந்த சின்ன படங்களையும் வாங்கி அவர்களுக்கான பட்ஜெட்டில் தமிழ்நாடு ஃபுல்லா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்து அதற்கான வியாபாரத்தை பண்ணி கொடுத்து அந்த தயாரிப்பாளரை எந்த விதத்தில் நஷ்டம் இல்லாமல் செல்வதனாலதான் இன்றைக்கு அவருடைய பொருள் அவரை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த பொருளை வைத்துதான் அவரு நற்பணிகள் செஞ்சிட்டு இருக்காரு. அப்போ நம்ம சினிமாவில் சம்பாரிச்சிட்டோம், செட்டில் ஆயிடுவோம், ஒரு தோட்டம் வாங்குவோம், ஒரு பில்டிங்கை வாங்குவோம், இல்லை நம்ம எதனா ஒரு 2 படத்தை எடுத்துட்டு நம்ம வேற பொருளை போக்கணும் என்று சொல்லாமல் இருந்த அந்த மாதிரி ஒரு போக்கில் போகாம நாம் என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பது என்ற மாதிரி கடவுள் எனக்கு பொருள் கொடுத்திருந்தாலும் அந்த பொருளை எனக்காக வாழ வைத்த, நான் படித்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நலிந்த பள்ளிகள், நான் படித்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நலிந்த மக்கள், நான் கஷ்டப்படுறப்ப படிக்க முடியாம எவ்வளோ பேர் டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இவர்களை எல்லாம் பார்த்து அந்த மாவட்டத்திற்கு சென்று தான் சினிமாவில் பொது நிகழ்வுகளிலும் வெளியீட்டின் மூலம் சம்பாதித்த பணத்தை இன்றைக்கு தன்னுடைய சொந்த பணத்தை வைத்து இன்றைக்கு பொதுவெளியில் மக்களிடம் கொண்டு போய் அந்த பணத்தை சேர்த்ததுனாலதான் அவரை தேடி இன்றைக்கு முனைவர் பட்டம் வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிவந்தி ஆயத்தன் கல்லூரின்னு ஒன்றே இருக்கிறது, இதுல நாகர்கோயில் இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த கல்லூரியில் இதுவரையும் வெளியிலிருந்து யாரும் போய் அந்த கல்லூரி எலெக்ஷன்ல ஜெயிச்சு செக்ரட்டரி ஆனாங்கன்னா சரித்திரமே இல்லை.
ஆனால் வந்து அவர் அந்த ஊரில் பிறந்தாலும் வளர்ந்தது, வாழ வைத்தது, கல்யாணம் பண்ணது, அவங்களுடைய பசங்களை வளர்த்தது எல்லாம் சென்னையாக இருந்தாலும் தன்னுடைய ஊர் பாசத்தில் அங்கே போய் இருந்து சிவந்தி ஆயத்தன் காலேஜில் எலெக்ஷன்ல முதல் முறையாக நின்று அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வென்றெடுத்து வந்து அந்த காலேஜோட செக்ரட்டரியா வந்திருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எங்க இருந்து போய் இங்க அவர் வந்து பிஆர்ஓ யூனியன்ல பொறுப்புல இருக்காரு. தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சிலையும் தேர்தல் பொறுப்புல இருக்காரு. ஏன்னா இங்கேயே பிறந்து இங்கேயே வந்து வேலை செஞ்சாரு. இங்கேயே அவங்களுக்கு எல்லாருமே ஓட்டளிப்பாங்க. அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து திடீர்னு ஒரு இடத்துக்கு ஒரு காலேஜில் போய் தன்னால் ஆன என்ற பயன்களை பண்ணி அந்த காலேஜில் அவர் செக்ரட்டரியா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு குக்கிராமத்தில் இசையமைப்பாளர் தீனா சார் அவர்களே வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரு குக்கிராமத்தில் அந்த நாகர்கோயில் இருக்கக்கூடிய அந்த சிவந்தி ஆயத்தன் காலேஜுக்கு தீனா சாரும் வந்திருந்தாரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் திரையுலகத்திலிருந்து 40லிருந்து 50 திரைக்கலைஞர்களை கொண்டு போய் அந்த குக்கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு நடிகர்களை வைத்து ஒரு ஷோ பண்ணி பெரிய வெற்றிகரமான அந்த ஃபங்க்ஷன் பண்ணோன்னா ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டமே அன்னைக்கு திரும்பி பார்த்தது. ஒட்டுமொத்த தொலைக்காட்சி அங்கே குழுமி இருந்தது. ஒட்டுமொத்த பத்திரிகையிலும் இந்த கிராமத்தில் இத்தினோண்டு காலேஜில் இத்தினோண்டு பாலிடெக்னிக்ல இவ்வளோ நடிகர் யார் விஷால் சார்லேருந்து, தேவயானி மேடம்லேருந்து, காயத்ரி மேடம்லேருந்து, நமிதா அவர்லேருந்து, ரோகிணி மேடம்ல இருந்து, இமான் அண்ணாச்சில இருந்து இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அத்தனை பேரையும் மேடையில் அலங்கரித்து அத்தனை பேரையும் மேடை ஏற்றி மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நைட் பண்ணி வெற்றிகரமாக நடத்தி காட்டிய பிடி செல்வகுமார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அண்ணன் அவர்கள் இன்றைக்கு வந்து டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். அண்ணன் அவர்களை வந்து விழாவின் நாயனாக மேடைக்கு அழைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க அவருக்கு. வள்ளலார் பேரையின் தலைவர் பத்மமூந்திர சுவாமிஜல் அவர்கள் அண்ணன் அவர்களை வாழ்த்தி பேசுவார். பத்மேந்திர சுவாமிகள் அவர்கள் அண்ணனை அவர்களை வாழ்த்தி பேசுவார். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளலார் மலரடி வாழ்க வாழ்க, அருள் பெரும் ஜோதி ஆண்டவர் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் இனிமையான இந்த மாலை பொழுதில் அமர்ந்திருக்கின்ற திரைப்பட உலகத்தின் சிகரங்களாக இருக்கின்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து, அற்புதமாக நற்செய்திகளை மக்களுக்கு வழங்குகின்ற பத்திரிகையாளர்களை வணங்கி இங்கு அமர்ந்திருக்கின்ற திரையுலகத்தினுடைய சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, இது அற்புதமான ஒரு பொன்னாள் நன்னாள். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் என்பார் ஒரு கவி. உலகத்தில் தனக்குன்னு வாழுகின்ற காலகட்டத்தில், இந்த கலியுகத்தில் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து கொண்டு இருப்பவர் உங்களில் ஒருத்தன் திரைப்பட உலகில் ஒருத்தனாக இருக்கின்ற ஐயா பிடி செல்வகுமார் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்கி, அடியன் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், கலப்பை மக்கள் இயக்கம்னா கொடி பறக்கும், அதர்றோம். கன்னியாகுமரி மாவட்டம் என்ன செய்யும்? சும்மா அதர்றோம். கல்வித்துறையில் தமிழ் அரசு சார்பாக கல்வி செய்யக்காக அவர்களுக்கு நமது தமிழ்நாடு அரசு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் திருக்கரங்களால் கல்விக்காகவே விருது வாங்கினவர். கைத்தட்டலாம்ல? உங்களை சொல்லி தரேன். நீங்க எங்களை எல்லாரையும் நடிக்க வைப்பவர்கள், உங்களிடம் நான் கைத்தன்னு சொல்றேன். சாரி, மன்னிச்சிடுங்க. எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த திசை திரும்பினாலும், எல்லா அரசு பள்ளிக்கூடங்களிலும் ஒரு கலையரங்கமோ இல்லை ஒரு பள்ளிக்கூட வகுப்பை பார்த்தா அங்கு இதை கட்டி கொடுத்தவர் பிடி செல்வகுமார் என்ற முத்திரை பதிக்கப்பட்டிருக்கும். என்னென்ப எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்று வள்ளுவர் சொல்வார். ஒரு அற்புதமான மனிதர். திடீர்னு சொல்லுவார், சாமி அடுத்த வாரம் எத்தனாம் தேதி நம்ம அந்த பள்ளிக்கூடத்தில் கட்டிடம் திறக்கின்றோம், ஆகையால்
கட்டிட திறப்புக்கு வாருங்கள் பாரு. ஏன்னா ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு கட்டடத்தில் ஒரு கட்டடம் திறக்கணும்னா ஒன்லி பெர்மிஷன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட கல்வி அதிகாரி இதெல்லாம் வாங்கணும். ஆனால் அவருக்கு எப்படி கிடைக்குன்னு தெரில. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் என்று சொன்னது போல் அவர்கள் மாதத்துக்கு ஒரு இல்லைன்னா 10 ஆண்டுக்கு ஒரு 5 ஆண்டுக்கு 2 ஆண்டுக்கு கூட ஒரு பள்ளிக்கூடத்தை திறப்பாங்க. ஆனால் நமது பிடி செல்வகுமார் ஐயா அவர்கள் மாதத்துக்கு குறைந்தது 2வது அரசு வகுப்பு கட்டிடங்களோ இல்லைன்னா கலையரங்கமோ கட்டி கொடுத்து திறந்து வைப்பார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழ்வும் கல்விக்காக வாழும் காமராஜர் என்று அவரை அழைப்பார்கள். இன்று அவர்கள் திரையுலகில் 125 படங்களுக்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்து வான்புகள் போற்றுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு இன்னைக்கு குளோபல் யூனிவர்சிட்டி சார்பாக பிடி செல்வகுமார் ஐயா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நல்ல மனிதர். திரையுலகத்தில் நல்ல குணம் இருந்தால் தான் இத்தனை டைரக்டர்ல வந்து இருப்பாங்க. இல்லைன்னு ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு டாக்டர் பட்டம் வாயான்னு வருவாங்களா? இருக்கிற எல்லாமே முத்திர பதிச்ச அக்மார் முக்கர பதித்த திரையுலகத்தினுடைய நட்சத்திரங்கள். அப்படிப்பட்ட நல்ல குணம் யாருக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அவரை மாதிரி உழைக்க முடியாதுங்க. கண்டிப்பாக கஷ்டமாக உழைக்க முடியாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தனி அங்கீகாரம் கலப்பை மக்கள் இயக்கம். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் தோறும் தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கல் தோறும் சமத்துவ பொங்கல் என்ற ஒரு பொங்கலை அவர்கள் அற்புதமாக கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் பொங்கல் பானையை வைத்து பொங்கல் போட்டு ராசஸ்தா காடு என்கிற கடப்புறத்தில் வைத்து சிறப்பாக நடத்தி கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் உழைப்பில், திரையுலகில் உழைப்பில் நமது புரட்சி தளபதியாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற விஜய் அவர்களிடம் 25 ஆண்டு காலம் பிஆர்ஓவாகவும் மேனேஜராகவும் அவர்கள் பணிபுரிந்து உள்ளார்கள். விசுவாசம், ஏன்னா ஒரு மனிதனுக்கு விசுவாசம் எப்பயுமே இருக்கும். நான் பார்த்தேன், ஸ்டேட்டஸில் பார்த்தேன். டாக்டர் பட்டம் வாங்கணும்னு பார்க்குறேன். விஜய் அவருடைய தகவனார் டைரக்டர் சந்திரசேகர் ஐயாட்ட கொடுத்து ஆசை வாங்கி கொண்டு இருக்கின்றார்கள். வந்த இடம், பிறந்த இடம், வந்த இடம் மறக்காதவன் மனிதன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள். வேதமே பார்க்க மாட்டார். வள்ளலார் சொல்வார், எந்த உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான், எந்த கட்டடத்தில் இறைவத்தில் இருக்கிறான் என்று அழகா சொல்லுவார். எத்துணையும் பேரமுறாது எவ்வுயிரும் எம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவரா எவர் ஓய்க்கின்றார் அவர் உள்ளந்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடன புரிமென அறிந்தேன் அந்த வித்தகர்தம் அடி கேவல் புரிந்திட என் சிந்தை விளைந்ததாலே எவன் ஒருவன் உலக மக்களுக்காக வாழ்கிறானோ, பேதெல்லாம் வாழ்கிறானோ, ஜாதி சமயம் பார்க்காம வாழ்கிறானோ அவனுடைய பேர் தான் வித்தகர் என்கிறார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட ஒரு வித்தகர் திறமை கொண்ட பிடி செல்வகுமார் அவர்கள் திரையுலகத்தில் பல சாதனைகள் படைத்தாலும் கல்வித்துறையில் சிறப்பாக சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற 12/10/2025 அவர்களுக்கு எங்கள் வள்ளலார் பேரை, மாநில வள்ளலார் பேரை சார்பாக கல்வி திலகம் என்ற வள்ளலார் விருது வழங்கி அவர்களுக்கு பட்டம் வழங்குகின்றேன். ஆனால் வள்ளலார் சொல்வார், நான் அவர்கிட்ட நீங்கள் திரையுலகில் படையிருந்தாலும் நான் குறைஞ்ச ஒரு 7-8 வருஷமாக தான் பழக்கம். அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸும், அவருடைய ஒவ்வொரு அசைவும் அது எனக்கு தெரியும். உலகினில் உயிருக்கு ஊறும் இடையூறெல்லாம் விலகனி அடைந்து விளக்குக, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாக ஓங்குக என்றனை போட்டினின் பேரருள் போட்டினின் பெருஞ்சேர் ஆற்றலின் ஓங்கி அருள் பெருஞ்சது என்பார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட ஒரு உத்தமர். அவர் எத்தனை முறை என்னென்ன வர்ணித்தாலும் அவர்கள் அதுக்கு எல்லாத்தையுமே ஈடாவார்கள். ஆனால் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் என்ற கவியை போல் அவர்கள் எத்தனை வெற்றிகள் வந்தாலும் ஒரு தலகணமோ ஒரு ஈகவோ உண்மை சிம்பிளா மக்களோடு மக்களாக கலந்து தொண்டாட்டுகின்றார்கள். ஆக எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் காமராஜர் கூட வாழாமல் இருந்தாலும் காமராஜர் குணம் படைத்த நற்பண்புகள் படைத்த ஐயா பிடி செல்வகுமார் கூட வாழ்வது அடி எனக்கு சிறப்பு என்ற நேரத்தில் சிறப்பாக கூறி வாழ்த்தி
2 நிமிஷம் தான் பேச சொன்னாங்க, எந்திரிச்சிட்டாரு. அப்போ இருன்னு அர்த்தம், இதுக்கு மேலே பேசக்கூடாது, பேசுறதுக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு, வாழ்த்ததுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஆகையால் எனக்கு டைரக்டர் கேஆரும் ஃப்ரெண்டு தான், வீரபாண்டி எனக்கு ஃப்ரெண்டு. ஆகையால் நானும் எனக்கு சென்னையும் நான் ஒரு 10 வருஷமாக நான் இருந்தவன். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்தில் அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த ஐயா அவர்களுக்கும், திரையுலகில் இயக்குனர் பெரும் சிகரங்கள் அனைவருக்கும், இங்கே கூடியிருக்கின்ற பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி மலர்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவம். நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய சுவாமிஜி அவர்களுக்கு மிக்க நன்றி. PT செல்வகுமார் ஜி அவர்களை வாழ்த்த மியூசிக் டைரக்டர் தினா அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. கில்டின் தலைவர், இயக்குனர், சண்டை பயிற்சி இயக்குனர் திரு ஜாக்குவார் தங்கம் சார் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பண்ணன் வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. எல்லாருமே ஒரு ஷார்ட் பீரியட்ல அண்ணன் சொன்னதுனால கொஞ்சம் தாமமாக தான் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக எல்லோரும் விரும்பப்படுகின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு சிந்தனை நோக்கி இந்த கதைக்களத்தை அமைக்க முடியுமா அப்படின்னு ஒரு சிந்தனை ஆற்றலை கிளறிவிட்ட சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மேடையில் வந்திருக்கும் இயக்குனர் சார், தொழில்நுட்ப கலைஞர்கள், பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இந்த 125 படம் சார் ரிலீஸ் பண்ணியிருக்காரு செல்வகுமார் சார். அதில் 2 படம் என்னோட படம். ஒன்று மிருகம். அப்போ புது ஹீரோ, அப்புறம் சூழ்நிலை காரணமாக சில விரும்பத்தகாத விஷயங்கள் நடந்துச்சு. அதையெல்லாம் மீறி எல்லா ஏரியாவையும் விற்று இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த படத்தை சேர்த்தது முக்கியமான காரணம் செல்வகுமார் சார். ஏன்னா அந்த படம் ரொம்ப சின்ன படம், ஹீரோ புதுசு, புது ப்ரொடியூசர் புது ஆள், அதை அப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கு அடுத்தது எனக்கு சிந்து சமவெளிங்கிற ஒரு படத்தை டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. சினிமாவில் 125 படம் ரிலீஸ் பண்ணுறங்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி அவரோட கலப்பை மக்கள் இயக்கம், அது மூலமாக சார் செய்கிற சேவை, இது எல்லாத்துக்கும் சிகரம் வச்சது மாதிரி அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது சரியான ஒரு அங்கீகாரம். அவர் மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. விக்ரம் சார். அடுத்த நிகழ்வாக நம்மளுடைய கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர், நிறுவனர், திரைப்பட தயாரிப்பாளர் திரு PT செல்வகுமார் அவர்களுக்கு மதிப்புறும் முனைவர் ஹானரி கார்சான்னு சொல்லுகிற டாக்டர் பட்டம் காலையிலே வாங்கிட்டு மிகப்பெரிய லெவலில் பெரிய பெரிய சினிமா ஜாம்பவான்களிடம் நேரடியாக சென்று ஆசீர்வாதமும் பெற்று வந்திருக்கிறார். அந்த முனைவர் பட்டத்தினுடைய சர்டிஃபிகேட்டை மாண்புமிகு விக்ரமன் சார் PT செல்வகுமார் அவர்களிடம் வழங்குவார்கள். இருக்காங்க. விக்ரமன் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸியான ஒரு ஷெட்யூல் இருந்தாரு. திடீர்னு அண்ணன் அழைச்சதுனால ஒரு முக்கியமான நிகழ்வு நான் வாழ்த்திட்டு மட்டும் போறேன்னு சொன்னாரு. அதனால முதலில் வாழ்த்து வந்த விக்ரமன் சாரை மேடைக்கு அண்ணனை வாழ்த்தி பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நான் கலந்துட்டு இருக்கேன். பார்வையாளர்கள் அதிகமாக இருப்பாங்க, மீடியா ஒரு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் முதன்முறையாக மீடியா அதிகமாக இருக்குது, பார்வையாளர்கள் குறையாக இருக்காங்க. இந்த இவ்வளவு மீடியாக்கள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக அது செல்வகுமாருக்கு உண்ட அந்த ஒரு நற்பண்புகள், அவரும் ஒரு பத்திரிகையாளராக இருந்து வந்திருக்கிறாருன்றதுனால அந்த ஒரு நட்புணர்வுனுடைய காரணமாக தான் இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. செல்வகுமார் எனக்கு முதல்ல ஒரு பத்திரிகையாளராகத்தான் தெரியும். அவர் என் படத்தில் ஒர்க் பண்ணல.
வந்து ஐயா செல்வகுமார், ஐ திங்க் நீங்கள் ஜெமினி சினிமாவில் முதல்ல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன்ல. அவர் தவறாக சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன், பேசும் படம்னு சொல்லி. ஜெமினி சினிமாவில் செல்வகுமார் இருக்கும்போது என்னை பேட்டி காண வந்தார். அதுலேருந்து எனக்கும் அவருக்கும் நட்பு. நான் பூவே உனக்காக படம் நாகர்கோயில் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு திருமணம் ஆச்சு. அப்போ விஜய் வந்து என்கிட்ட தேங்கி சார் இன்னைக்கு நைட் ஷூட் மட்டும் எனக்கு வேணாம் சார், நான் வந்து ஒரு நண்பர் ஒருத்தருடைய திருமணத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னேன். அப்புறம் விஜயே எனக்கு சொன்னார், சார் அவர் உங்களையும் கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னாரு. யாருங்க அவர்? உங்களுக்கும் எனக்கு வேண்டிய நண்பர் அப்படின்னு சொன்னால் பிடி செல்வகுமார். ஆமாங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு சொன்னார். நான் மெட்ராஸில் இருக்கும்போது எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. சார் எனக்கு நைட் ஷூட் இருக்குது, அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னால் வர முடியல. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் கழித்து அவருடைய மகளுடைய திருமணத்துக்கு நான் போனேன். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. நான் வந்து அதுக்கப்புறம் நான் பார்த்த அந்த செல்வகுமார் வந்து பத்திரிகையாளராக இருந்து அப்புறம் வந்து தயாரிப்பாளராக வந்து மாறி நிறைய பெரிய பெரிய படங்கள், அதுவும் இன்னைக்கு வந்து விஜயை வச்சு புலி மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அது எல்லாராலையும் சாத்தியம் இல்லை. அது வந்து பிடி செல்வகுமார் சாத்தியப்படுத்தியிருக்கிறாரு. அவர் ஒரு படம் இயக்கியிருக்கிறார் 9ல் குருன்னு சொல்லி ஒரு படத்தை, அதுவும் நான் பார்த்தேன். இந்த டாக்டரேட் பட்டம் வந்து நான் நினச்சேன், அது நிறைய பேருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க, எனக்கு கூட கொடுத்துருக்காங்க, நான் சொல்லிக்கிறதே இல்லை. இவருக்கு சரி அது அது ஒரு பெரிய இதாக இல்லை எனக்கு தோணலை. ஆனால் அங்கே வந்து பார்க்கும்பொழுது தான் தெரியுது, அவர் அந்த வள்ளலார் சாமிகளுடைய அந்த அந்த இயக்கத்தை சேர்ந்து அவர் சொல்லும் பொழுது தான் தெரியுது அந்த கலப்பை இயக்கம் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம், அது எவ்வளவு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு கல்லூரிகளில் ஒரு அரங்கங்களை கட்டி கொடுத்துருக்காருன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஒரு மனிதனாக அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. நிச்சயமாக நான் அதை வந்து பாராட்டுவேன். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிம்பாங்க. அது 16 வகையான செல்வங்கள், அதுதான் அதுக்கு அர்த்தம். அன்பு, புகழ், செல்வம், அந்த மாதிரி ஒரு 16 வகையான செல்வங்கள் சேர்ந்தது தான் அது. அது அவருடைய பேர்லேயே இருக்குது, செல்வகுமார்ன்ற பேர்லேயே இருக்குது. அதனால் நான் தனியாக வந்து 16 பெற்று பெருவாழ்வாங்கன்னு சொல்ல வேண்டாம். அவருடைய இந்த நற்செயல்கள் வந்து தொடர்ந்து செய்யட்டும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நேரமின்மை காரணமாக நான் புறப்படுறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய பிஸியான ஷெடியூல்ல குறைந்த நேரத்தில் அழைப்பு விடுத்திருந்தார் அண்ணன். அந்த அழைப்பை ஏற்று இன்று நமது கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் நிறுவனர் பிடி செல்வகுமாருக்கு நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய விக்ரமன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கூட நம்ம விடைபெறுவோம். அடுத்து பட்டி தொட்டி எல்லாம் ஒரு பாட்டின் மூலம் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்து இன்று வரையும் அந்த பாட்டு வந்து அந்த ஹீட்டு குறையாம மக்கள் மனதில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இசையமைப்பாளர் தினா சார் அவர்களை அண்ணனை வாழ்த்த அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பாராட்டு விழான்னு சொல்றதை விட நன்றி தெரிவிக்கும் விழாவாக நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. இந்த பிஆர்ஓங்கன்றது சாதாரணவங்க இல்லை, ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு கூட பெரிய அளவில் ஒரு ஃபீல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு இங்கே ஒருத்தர் இருக்கார், சித்ராமணியன் இருக்கார். நான் ஒரு பாடல் போட்டேன், கண்ணின் மணி கண்ணின் மணி கதை கேளம்மான்னு ஒரு பாடல் சித்தி சீரியலுக்கு போட்டேன். அதுக்கு அவர் ரைட்டப் என்ன கொடுத்தாருன்னா, என்னை ஃபோட்டோலாம் எடுத்து என்ன என் மிஸ்ஸஸ் என் குழந்தைங்கள்லாம் வச்சு என் ஸ்டுடியோவில் எடுத்துட்டு சினிமாவில் கூட இப்படிப்பட்ட பாடல் வரவில்லைன்னு இவர் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தார். நான் சாதாரண ஒரு டிவி சீரியலுக்காக பண்ண இசையை உலகம் அறிய அளவுக்கு அந்த குமுதத்தில் எனக்கு வந்து போட்டு கொடுத்தாரு அண்ணன். அது வந்து நன்றி தெரிவிக்கிறேன். அது இந்த விழா வந்து நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி பிடி செல்வகுமாருக்கும் ஒரு நன்றி நான் தெரிவிக்கணும். மிடில் கிளாஸ் மாதம் எனக்கு முதல் படம், 2வது விக்ரம் நடித்த கிங்கு, 3வது அது 2 படம் சரியா போல, 3வது திருடா திருடி செம்ம ஹிட் ஆயிடுச்சு. எங்க மலேசியாவில் கிட்டத்தட்ட மாசத்துக்கு 2 ஷோ ஆஸ்ட்ரோ வானவில்ல நடந்துட்டு இருக்கோம். பயங்கர பிஸியாக இருந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து எனக்கு வந்து
ஒரு படம் வாய்ப்பு வருது. பேரரசு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு வந்து தினாவை போடலாமான்னு ஆர்பி சௌத்ரி சார் சொல்கிறார். ஆனால் அங்கே ஆசிலேஷன் இருக்கு. இவர் இப்போ தான் எட்டு கொடுத்தாரு, இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லை வேணாமா, இல்லை வேற ஒருத்தவங்க பிஸி மியூசிக் டைரக்டர் கொடுத்துடலாமா, இல்லை பிஸ்னஸ் ஆகிற மியூசிக் டைரக்டர் கொடுத்துடலாமா, இவருக்கு அவ்வளோ வியாபாரம் இருக்குமா, இவரை போட்டால் விஜய் சார் நடிக்கிறாரு, சௌத்ரி சார் படம் சூப்பர் குட் ஃபிலிம், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க, இதில் இவரை போட்டால் வேல்யூ பண்ண முடியுமான்னு எல்லாருக்கும் சந்தேகம். எல்லாருக்கும் ஒரு கான்ஃபரன்ஸே நடக்குது. நான் வெளில கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது, இது வேணுமா வேணாமான்னு போது அப்போ செல்வகுமார் தான் என்னை வந்து கண்டிப்பா இது தினாதான் போடுங்க, அவரை ஹிட் பண்றது என் பொறுப்புட்டார் அவரு. அதே மாதிரி ஒரு பாட்டு பண்ணேன், நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லைன்னு ஒரு பாடல் பண்ணேன். எனக்கு தோட்டு கொஞ்சம் சரியில்லை, நல்லா அந்த பாடல் பண்ணேன். இந்த பாடல் கேட்கறது விஜயை கூப்பிட்டு வரணும். யார் கூட்டுறது? இவர் தான் கூட்டுறணும். ஷூட்டிங் நடிக்கிறார். நான் செல்வகுமார் சார் கொஞ்சம் கூப்பிட்டு இந்த பாட்டு ஓகேவா இல்லையான்னு கேளுங்க, ஸோ கூப்பிட்டுவாங்க சார், என் ஸ்டுடியோ கூப்பிட்டான்னு இவருக்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணுறேன். இந்த மனுஷன் எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. நான் வந்து ஒரு வளர்ந்து வர இசையமைப்பாளர், ஆனால் அந்த 10 ஃபோனை அட்டன் பண்ணாருங்க. அதுதாங்க அவருடைய சிறப்பு, மாண்பு. ஒருத்தங்க காத்துட்டு இருக்காங்களே, ஒருத்தங்க ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க, ஒரு பெரிய படம், அந்த பாடல் வந்து போய் சேரணும், பார்க்கலாம் இருங்க சார் நானே சொல்றேன்னு அசிஸ்டேட்டே பண்ணாம எந்த விதமான சார் வரும் சார் வெயிட் பண்ணுங்க சார் நீங்க சூப்பர் சார் என்ன ஏத்தி 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 விட்டு நான் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி விஜய் சார் வர்றாரு, வந்துட்டு பாட்டு கேட்கிறாரு. பாட்டு கேட்டோடனே அவர் விஜய் சார் பற்றி தெரியுமே கொஞ்சம் சைலன்ஸ் விட்டார். எனக்கு டவுட்டு, இந்த பாட்டு பிடிக்கலையா? நான் செல்வாவை பார்க்குறேன், செல்வா அப்படி சொல்றாரு. பேரர் சார் இருக்கார், அவருக்கு டென்ஷன். அப்போ விஜய் சொன்னது ஒரு வரி, உன்னை யாரோ பெத்து இருக்க என்னை யாரோ பெத்து இருக்க ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா. இப்படிப்பட்ட வரி வேற எந்த பாட்டிலையும் அமையாது சார். இதுல ஒரு வரி மாத்தாம எழுதுனா சார். இன்னைக்கு அவர் கட்சிக்கு கூட அந்த பாடலை போடுற மாதிரி 22 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பாடல் இன்னைக்கு அது உபயோகமாகுதுன்னா அது செல்வகுமாருடைய மிகப்பெரிய பெருந்தன்மை தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அவருக்கு குவாலிட்டி நான் சொல்றேன், இந்த 2 குவாலிட்டி தான், நான் பேச மாட்டேன். இவர் ஒரு பெரிய படம் எடுத்தாரு, புலின்னு ஒரு படம், அட்டர் பிளாஃப் சரியா ஓடல. நாங்கெல்லாம் கேட்கிறோம், செல்வா இப்படி இப்படி ஒரு பில்டப் கொடுத்தீங்க, என்ன அது தேங்க்யூ பில்டப் கொடுத்தீங்களே, என்ன சரியா போலையே. அப்போ எப்பேற்பட்ட ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நாளைக்கு ஃபோன் ஆஃப் பண்ணிடுவாங்க சார். இதுதான் சார் மென்டாலிட்டி. வீட்டில் பொண்டாட்டி திட்டினா கூட திரும்பி ஃபோன் அடிப்பா, அதுக்கு என்ன பண்ண ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருது. ஆனால் அவளை காக்க வைக்கணும்ல, அவளை ஒரு டெம்ப்ட் கொடுக்கணும்ல. இது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது. சரி, தோல்வி அடைஞ்சிட்டாருல, போனை கட் பண்ணார், பார்த்தா போனை கட் பண்ணலங்க. இந்த மனுஷன் ஒவ்வொரு போனுக்கும் அட்டன் பண்ணிட்டு இருக்காருங்க. தோல்வி அடைந்த மனிதன் எதற்கும் பயப்படாமல் நான் இன்னும் வெற்றியடைவேன் ஒரு நம்பிக்கையோட காத்துட்டு இருந்த ஒரு மனுஷன் செல்வகுமார். அதுதான் அவருடைய மாண்பு. சரி, இது விடுங்க, இது ஓகே, இது இவர் வருவாரு அப்படி ஏறுவாரு இறங்குவாரு, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இது எனக்கு அவர் மேல எனக்கு ஒரு அன்பு மரியாதை இருக்கும். சிவந்தி ஆதித்தனார் கல்விக்கூடம், அது வந்து எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து 60-75 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட, அதனுடைய பிரான்ச்சஸ் எத்தனையோ இருக்கு. யாராவது நம்புவீங்களா? ஒரு 5 வருஷம் முன்னாடி அது முடங்கன மாதிரி இருந்துச்சு, டெட்லைன்ல இருந்துச்சு சார். நிர்வாகம் சரியில்லையோ, சீர்கேடோ, இல்ல நிர்வாகத்தில் தலைவர்கள் மாற்றியதால் பிரச்சனையோ, இல்ல பண பிரச்சனை, என்னன்னு தெரியல. அது சிவந்தி ஆதித்யா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் குரூப்ஸ் டோட்டலாவே ஸ்தம்பித்து இருந்தது. அப்போ ஒரு தேர்தல்ல இவர் போய், நான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன், திரும்பியும் சிவந்த ஆதித்யநாத் இன்ஸ்டிடியூஷனை
பெரிய அளவுக்கு கொண்டு வருவேன் சொல்லிட்டு இந்த வருடம் 2025 விண்ணப்பம், அதாவது ஸ்டூடெண்ட் விண்ணப்பம் திருநெல்வேலி ஹையஸ்டா வந்திருக்குன்னா பாருங்க அவருடைய ஆற்றல். அதுக்கு ஒரு ட்ரிக் பண்ணாரு, எல்லா ஆர்டிஸ்டும் கூட்டு போயிட்டாரு, என்னையும் சேர்த்து கூட்டு போயிட்டாரு. நீ பாடு, நீ என்ன உனக்கு என்ன இட்டு பாட்டு, மன்மராசா நீ பாடு, நமிதா என்ன இட்டு பாட்டு நீங்க ஆடுங்க, விஷால் என்ன நீங்க ஆடுங்க. இந்த மாதிரி மக்களை, திருநெல்வேலி மக்களையே கவர்ந்து நான் ஒரு 2000 இவர் என்ன செல்வா வேற இங்க வர கொஞ்சம் கொஞ்சம் பேக்கு இங்க வர படம் பண்ணாம வர போயிட்டாரா 10 வருஷமா 5 வருஷமா. சரி இவர் வந்து வேற எதுவும் மாத்துறாரு. போய் பார்த்தா படத்தை விட இன்னும் மரியாதையுள்ள ஒரு மக்கள் சந்திப்பு சார். 25,000 பேர் என்ன வந்து ஏர்போர்ட்ல அந்த கூட்டத்துல என்ன கூட்டு போறார் சார். என்ன இசையமைப்பாளர் தினா வந்து உங்களை மகிழ்விக்க வரார் சொல்லி என்ன அந்த 25,000 பேரோட அந்த கிரௌட்ல என்ன கூட்டு போறார் செல்வகுமார். அப்பதான் தெரிஞ்சது பெருங்காயத்தோட மனம் என்னைக்கும் அழியவே அழியாது. இவருடைய எவ்வளவு காயம் பட்டாலும் இவர் வந்து ஒரு பெரிய பெருங்காயம் தான். இவர் பெருங்காயம் பட்டாலும் இவருடைய வாசனையும் இவருடைய புகழும் இவருடைய அன்பும் என்றைக்கும் இருக்கும், மக்கள் கிட்ட இருக்கும். அதுதான் நான் தெரிஞ்சுட்டேன். ஸோ ஃபினால் ஒன்று சொல்றேன், இவருக்கு டாக்டரேட் பட்டம் கிடைத்தது இவருக்கு பெருமை இல்லை, டாக்டரேட்டுக்கு பெருமை என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். மேலும் நிறைய என் விஷயம் தான் ஷேர் பண்ண, அவர் விஷயத்த நிறைய பேர் அவரே சொல்லார் போல இருக்கு. எனக்கும் கொஞ்சம் வேற வேலை இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சித்ராவர்ணனை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த ஆர்டிக்கல் இன்னும் என்னால் மறக்க முடியாது. நீங்க கூட பாருங்க, குமுதம் ஆர்டிக்கல் இருக்கும், என்னுடைய ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். எல்லா பிஆர்ஓ என்ன நீங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்து தினான்ற ஒரு மியூசிக் டேரக்டரை இந்த அளவுக்கு வேர்ல்டு வைடா கொண்டு வந்து இன்னைய வரைக்கும் நான் ராஜா மாதிரி இந்த மன்மத ராஜா மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன்னா அது உங்களால் மட்டுமே என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு வாழ்த்தை வழங்கிய மியூசிக் டைரக்டர் தீனா சாருக்கு நன்றி. அவர் இங்க மட்டும் வாழ்த்துறை வழங்கல, நான் ஏற்கனவே பதிவுபட்டிருந்தேன். நாகர்கோயில்ல சிவந்தி ஆதித்யன் காலேஜில் அந்த ஒட்டுமொத்த நடிகர்களுக்காக நடக்கின்ற அந்த கலை விழாவுக்கு முக்கிய பொறுப்பை தினா சார் தான் ஏற்று அந்த விழாவையும் அவர் தான் நடத்தி கொடுத்தார். அது வந்து தன்னுடைய விழா, இப்ப நடத்துறது வந்து பிடி செல்வகுமாரும் வந்து கல்லூரி நிர்வாகம் தான். ஆனா தினா சார் தன்னுடைய விழாவை கையில் எடுத்துக்கிட்டு, ஒரு மியூசிக் டைரக்டர் எங்கன்னா வந்து ஒரு ஆங்கரிங் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆனா வந்து தினா சார் அந்த விழாவில் முழுக்க முழுக்க மேடையை தன் வசப்படுத்தி ஒட்டுமொத்த கலைஞர்களையும் மகிழ்விக்கிற வேலையை திறம்பட செஞ்சு கொடுத்தாரு. இந்த தருணத்தில் அவருக்கு நான் கலப்பை மக்கள் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதாவது எந்தவித பிரச்சனை வந்து சமுதாயத்தில் வந்தாலும், எந்தவித பிரச்சனை வந்து தொழில் ரீதியாக வந்தாலும், சங்கத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்படி தூசி மாதிரி தட்டி போட்டு போய்கிட்டே இருப்பார் ஒருத்தர். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு, எவனுக்கும் பயப்பட மாட்டாரு. எவன் எதை சொன்னாலும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை வந்துடுவாரு. யாருன்னா ஒருத்தர் நம்மளுடைய மண்ணுக்கும் நம் தமிழுக்கும் தவறாக தீங்கு எடுக்கிறார்கள் சொன்னா முதல் ஆளா நெஞ்ச நிமித்தி வந்து நிற்கின்ற சண்டை பயிற்சியாளர் கில்டு அமைப்பின் தலைவர் திரு ஜாக்குவார் தங்கம் அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறேன். செல்வகுமார் சார், நானும் வந்து ஜெமினி சினிமா இல்லையா, எங்கள் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை வந்து பேட்டி எடுக்க வந்தார். அதன் பிறகு தொடர்ந்து நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் படம் பந்தா பரமசிவம் நான் தான் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணேன். விஜய் சாருக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கும்போது அங்கே அப்போவுமே அங்கே அவர் இருப்பார். எல்லா நிகழ்ச்சியிலையும் விஜய் சார் வீட்டில் எல்லா நிகழ்ச்சிகளும் செல்வகுமார் சார் அது நிகழ்ச்சி இருக்காது, அந்த நிகழ்ச்சியில் நானும் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு கூடவே எங்கள் 2 பேருக்கும் ஒரே ஊர் இருந்தாலும் அதுவும் கூடவே நாங்கள் பயணித்தோம். அவர் உழைப்பை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா எந்த நேரத்தில் உறங்க மாட்டார் அவர். அதாவது விதை விதைச்சவன் உறங்கிடுவான், விதை உறங்காதில்ல. அந்த மாதிரி செல்வகுமார் சார் எப்போவுமே எந்த இடத்துல உறங்குனதில்லை. ஏன்னா இன்றைக்கி இப்போ இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், அங்கே வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஸ்கூலு காலேஜில் கலையரங்க மாதிரி ஒரு பெரிய பெரிய தாமரத்துக்கு இவர் கட்டி கொடுத்துக்கிட்டு இறங்கும்போது உண்மையிலே உங்களுக்கு ராயல் சல்யூட் சார். இந்த டாக்டர் பட்டம் உங்களுக்கு பத்தாது, உங்களுக்கு வந்து இன்னும் பெரிய விருதுகள் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அரசாங்கத்துக்கே கேட்குறேன். ஏன்னா இந்த மாதிரி யாரும் பண்ணுவாங்களான்னு தெரில. நான் அப்போ தான் கேட்டேன், என்ன தொழில் செய்கிறார் இவர் அப்படின்னு யோசனை பண்ணேன். இல்லை உண்மையாகவே அவர்கிட்ட கூட கேட்டேன்,
ஏன்னா அப்போ சினிமாவில் சம்பாதிச்செல்லாம் விட்டார், ஒரே படத்தில் எல்லாத்தையும் விட்டார். அதுக்கப்புறமா அவர் துணிஞ்சு நின்னார், எதுக்கும் கவலைப்படுறதில்ல, எப்பவும் வந்து அவர் சந்தோஷமாக இருப்பார், எல்லாரையும் அவர் கூட இருக்கவங்களை சந்தோஷமாக வச்சுக்காரு. தீனா சார் சொன்ன மாதிரி தான், எதுக்குமே அவர் கவலைப்பட மாட்டார். இப்போ வெங்கடேஷ் சார் என்னை பற்றி சொன்னார்ல, அதுதான் அவரையும் சொல்லலாம். ஏன்னா அவரும் அந்த மாதிரி எதுக்கும் கவலைப்படாத செல்வகுமார், செல்வத்துக்கு குமார் அவர். அதனால செல்வம் நிறையா இருக்கிறதுனால அவர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. செல்வம் நிறையா இல்லை, உண்மைதான். ஆமாம், செல்வம் இருக்கிறதுனால உதவி பண்ணுறாரு. செல்வம் இருக்கிறவங்களாம் உதவி பண்ணுறாங்களா? கிடையாது. அதுக்கு மனசு வேணும், அந்த நல்ல மனசு அவர்கிட்ட இருக்குது. இறைவன் எல்லாரையும் படைக்கும் போதே நல்ல மனசோடு தான் படைப்பாங்க. ஆனால் அது வர்றவங்க வளர்க்குறதுல எதிலோ கெட்டவங்களாகிடுவாங்க. அந்த கெட்டதெல்லாம் உதறி தள்ளி எல்லாருக்கும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல மனம் கொண்ட இந்த செல்வகுமாரை வாழ்த்துக்களை நான் உண்மையிலே பெருமை அடைகிறேன். இவர் வந்து இன்னும் 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 உயரமாக போகணும். ஏன்னா அவர் ஒரு படம் ஃபெயிலியர்னால அவர் எத்தனை கோடி லாஸுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நானும் சினிமாவில் கிட்டத்தட்ட 52 வருஷமாக இருக்கேன். எனக்கு தெரியும் என்ன கஷ்டங்கிறது தெரியும். அந்த கஷ்டத்தில் அவர் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. அதுக்கு உண்மையிலே சந்தோஷம் சார். தொண்டு செய்கிறாரு, கரெக்டு. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ காதலில் தோல்லிட்டா தாடி வளர்ப்பாங்க, தாடி வளர்த்துட்டு ஊர் ஊராக சுற்றி கிடப்பான், வளரவே முடியாது. ஆனால் இவர் அப்படி இல்லை, போடா திருப்பி நம்ம வளரணும்னு வளர்ந்து ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. உங்களுக்கு வந்து அரசாங்கம் பத்மஸ்ரீ விருதே கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையில் அதுக்கான முயற்சிகள் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்மளாக தான் முயற்சி பண்ணணும், யாரும் வந்து தரமாட்டாங்க விருதுகள்லாம். நம்மளா முயற்சி பண்ண வேண்டிய வேறு வழி இல்லை. பத்மஸ்ரீ விருது உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கலாம், கண்டிப்பாக வந்து கலைமாமணி கொடுக்கலாம், பத்மஸ்ரீ விருது கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அத்தனைக்கும் நீங்கள் தகுதியுள்ள ஒரு மனிதருங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூவில் இருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணார் காலையில், அண்ணே வாங்கினாரு. சரி, அது முடியவே இல்லை, இன்னும் முடியல. இருந்தாலும் நான் வந்து இல்லை என்ன அது விழா முடியல, அங்கேயே இருக்குது டி நகர். நான் வேற ஒரு ஃப்ரெண்டு கார் அங்கேயே விட்டுட்டு சும்மா கீழே போயிட்டு வரேனே, வேற ஒரு ஃப்ரெண்டு காரில் இறங்கி வந்துட்டேன். ஏன்னா கார் அங்கேயே நிற்குது, பேட்டி கொடுக்குறது கார் நிற்குது, நான் இங்கே வந்துட்டேன். இப்போ அவர் ஃபோன் பண்ணுறாருன்னா என்ன கூப்பிட்றாங்க, நான் போவானே. சரி நீங்கள் போயிடுங்க சார், நான் வந்துடுறேன் அப்படின்னேன். கார் அங்கே இருக்கிறனால அங்கேயே இருக்கிறேன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒரே காரணம் செல்வகுமாருங்கிற ஒரு நல்ல மனிதருக்காக நம்ம வந்தே ஆகணுங்கிறதுக்காக. அதுக்கு அநியாயம் அவர் 3 மணிக்கு கூப்பிட்றாருங்க, 4 மணிக்கு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாரையும் இப்படி தான் கூப்பிட்ருக்காரு. இல்லைன்னா இவர் நேரத்தே சொல்லியிருந்தாருன்னா இந்த அரங்கம் அவருக்கு பத்தாது. அவர் நல்ல மனசுக்கு இந்த அரங்கம் பத்தாது. அரங்கம் முழுவதும் பத்திரிகையாளர் இருக்காங்க. அதை விட மேலே மேலே அவருக்கு வந்து அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க. எங்கே திரும்பலாம் அவருக்கு நண்பர்கள். சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து உடனே போக வேண்டியதுதான், இல்லைன்னா நான் போக மாட்டேன், இருந்துக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் எனக்கு வேண்டிய ஆள், எனக்கு வேண்டிய ஆளுங்கிறது நம் நாட்டுக்கு வேண்டிய ஆள், நாட்டுக்கு வேண்டிய ஆளுங்கிறது தமிழர்களுக்கு வேண்டிய நீங்கள் மனிதன். உங்களுக்கு இந்த பட்டம் கொடுத்ததுக்கு எல்லாரும் கைத்தட்டலாம், ஒன்றா கைத்தட்டலாங்க அவருக்கு. சந்தோஷம், இது ரொம்ப மகிழ்ச்சியான நேரம். என்ன சீக்கிரம் கிளம்பணும்னு நினைக்கிறேன், வேறு வழி இல்லை. தினா சார் கோச்சிக்காதீங்க, வெங்கடேஷ் சார் கோச்சிக்காதீங்க, ஐயா கோச்சிக்காதீங்க. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இந்த விருதுக்குண்டான அவருக்கு எல்லாம் ஒரு தாயாக இருக்கார் எல்லார்கிட்டையும், எல்லாருமே. ஏன்னா உலகத்திலே தாய் அன்பு மட்டும்தான், எந்த இதுக்கும் லஞ்சத்துக்கும் எதுக்கும் மயங்காத ஒரே அன்பு தாய் அன்பு. அந்த தாய் அன்பு செல்வகுமார்ட்ட இருக்கு. அந்த தாய் அன்பு வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழ் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். என்றைக்கும் ஒரு ட்ரேட்மார்க் முத்திரையோடு தான் ஜாக்கு வரணும் போவார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அவருக்கு எந்த ஒரு மேடையிலையும் எந்த ஒரு தமிழும் தூங்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் அவர் தான். அவர் கத்துன கத்துல எல்லா தமிழும் எஞ்சிருவான். அடுத்து மிகப்பெரிய நன்றிண்ண எழுத்தாளர்கள் மத்தியில், பல எழுத்தாளர் ஜாம்பவான் மத்தியில் தனக்கான ஒரு முத்திரை பதித்த கிரைம் நாவல் எழுத்தாளர் NC மோகன்தாஸ் அவர்கள் அண்ணன் பேட்டி செல்வகுமார் அவர்களை வாழ்த்துறை வழங்குவார். எல்லோருக்கும் வணக்கம். அவங்க பிடி செல்வகுமார் சார் வந்து தள்ளி இருந்து தான் பார்த்து வேந்து பாராட்டியிருக்கோம். இப்போ இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு ஒரு வெங்கடேசன் சார் திடீர்னு சொல்லி தான் வந்தோம். சரி, நான் எப்படி இதுக்கு பொருத்தமாக இருப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நீங்களும் அவரும் ஒரே ஜாதிங்க அப்படின்னாரு. எனக்கு புரியல. அப்போதான் சொன்னது சேவை. நான் வந்து இப்போ நான் பேசுகிறேன், ஏன்னா அங்கே பத்திரிகையாளர் மற்றவங்களுக்கு வந்து ஒரு எழுத்தாளரை வந்து எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில. என்னோட எழுத்துக்கள்லாம் படிச்சிருந்தா தெரியும். நான் ஒரு 200 நாவல்களுக்கு மேலே எழுதியிருக்கேன், 500 சிறுகதைகள், அந்த மாதிரி. குவைத்தில் ஒரு 27 வருஷம் இருந்தாங்க. இந்தியன் ஃப்ரண்ட்லைனர்ஸ்னு ஒரு அமைப்பு, சேவை அமைப்பு. அதன் மூலமாக இந்தியன்ஸுக்கு சேர்ந்தது இல்லாமல் இங்கே இந்தியாவுக்கும் பல இது செஞ்சுட்டு இந்தியன் எம்பசியோட விருது வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அவர் அந்த இதில் தான் சொன்னார், நீங்களும் அவரும் ஒரே ஜாதி. அவர் அந்த கலைப்பை அமைப்பு மூலம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற
உதவிகள் அதெல்லாம் இருக்கும்போது நீங்களும் பொருத்தமான நபர் அவரை வாழ்த்தறதுக்குன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு சந்தோஷத்தில் இது பண்ணுறேன். அவரோட சேவைகள் மேலும் மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். நன்றி. அண்ணனை வாழ்த்த வந்திருக்கும் நடிகை கோமல் சர்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சங்கத்தை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் யாரும் தொழில் பாதுகாப்பு இல்லை, அதாவது தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல படம் தயாரிப்பவர்களுக்கும் தொழில் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு நினைச்சவர் மட்டுமல்லாமல் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். வாய்ப்புகள் எப்படின்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு சின்ன சின்ன படங்கள் வாங்குறதுக்கு ஓடிடி தயாராக இல்லை. அமேசான் ஆகட்டும், ஹாட்ஸ்டார் ஆகட்டும், பிரைம் வீடியோ ஆகட்டும், ஜி ஆகட்டும், சோனி ஆகட்டும், எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய நடிகர்களுடைய படங்கள் மட்டும்தான் நாங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வாங்குவோம் அப்படின்ற அந்த தடை கற்களை உடைத்து சிறு சிறு படங்களுக்கு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை உருவாக்கி, ஆர்கே ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாக்கி இன்றைக்கு சிறு தயாரிப்பாளர்களுக்கு தனக்கான பங்களிப்பை, அவர்களுக்கான உதவியை, அவர்களுக்கான தொழில் பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு அவர்களை அண்ணனை வாழ்த்துரை அமைக்கிறேன். வணக்கம். இங்கே வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் அண்ணன் டாக்டர் செல்வகுமார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான தெரிஞ்சுக்கிறேன். என்னென்னா செல்வகுமாரை பற்றி எல்லாம் இப்போ பேசினாங்க. நான் 1989 நான் சினிமாவுக்கு வந்தப்போ நாட்டாமங்கிற படத்தை நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணோம். நானும் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் ரிலீஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் இருக்க யாருக்குமே தெரிஞ்சதோ தெரியல, அவருக்கு மட்டும் தெரியும். அது நடிச்சிருப்பார் படத்தில். ஆமாம், ரவிக்குமார் சாரோடைய இதில் படத்தில் நடிச்சிருப்பார். என்ன பாப்பன்னு கவுண்டர் பண்ணிட்டு அடி வாங்கிட்டு இருப்பார். நல்லா தெரிஞ்சுங்க, அந்த படத்தை பாருங்கள். நாட்டாம அன்னைக்கு கவுண்டர் பண்ணிட்டு அடி வாங்கினது இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அற்புதமான மனிதர் பிடி செல்வகுமார். என்னோடய பில்டிங்கில் அப்பா ரெஸ்டாரண்ட் மிகப்பெரிய ஹோட்டல் ஓப்பன் பண்ணார். அதுக்கு விஜய் இல்லை, சினிமா திரை உலகமே என்னோடய பில்டிங் ஓப்பன் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அந்த அளவுக்கு அப்போ இருக்கும்போது இப்போ 9 குருன்னு ஒரு படம் எடுத்தார். ஏன்னா அது எல்லாத்தையும் சொல்லணும், ஏன்னா பேருக்கு சொன்னோம்னா அது அவருக்கு அப்போ நம்ம வாழ்த்தது அர்த்தம்லாம் போகிறோம். திறந்தாரே ரொம்ப அற்புதம் போது 9 குருன்னு ஒரு படம் அவரே டைரக்டர் அவரே பிடிச்சிட்டு ரெடி பண்ண போய்ட்டேன். உடனே அண்ணன் வாங்க நடிகன்னாரு. சரி, நான் எல்லோரும் என்னென்னா படம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீனு 3 சீன் இருப்பாங்க, இல்லைன்னா சமையல் பண்ணேன். இது போட்டு கேஸ் ரவிக்குமார் தூக்கி சாப்பிட்டார் படத்தில். ஆமாம், உண்மையா இல்லையா? ஆமாம், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், பொய் பேசுன்னு தெரியாது, இதுதான் உண்மை. அப்போ நடிச்சிருந்தார். ரொம்ப இந்த படத்தை பார்த்து என்னையும் நடிக்க வச்சுருந்தார். நானும் ஒரு 2 சீன் வருவேன். என்ன காரணம்னா, ஒரு உழைப்பு இல்லாமல் எந்த மனிதனும் மேலே வரவே முடியாது. இது என்னுடைய ஆணித்தரமான கருத்து, இது சத்தியம். என்னைக்கு ஒரு இப்போ சினிமா விட்டு அவர் போகவே இல்லையா, அதாவது திருப்பி உட்காந்துருக்காரு. அவர் ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு அனுப்பிச்சிருப்பார். டெய்லி திருநெல்வேலி, நாகூர், தூத்துக்குடி என்ன நடக்குது ஒவ்வொரு இதுவும் அந்த கலப்பு மக்கள் இருப்பார். அதையும் நீங்கள் சொல்லி ஓப்பனா இந்த விஜய் இருக்கிறதுக்கு காரணமும் அவர் தான் ஒரு காரணம். யார்? நடிகர் விஜய். அவருக்கு எவ்வளோ உழைச்சிருப்பாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் இந்த அவனுக்கு இப்போ விக்ரம் சார் சொன்னார், விஜயோட உழைப்பில் பாதி இவரது உழைப்பு தான் அவருக்கு உண்டு அதிகம் விஜய்க்கு. இது உண்மையா இல்லையா? நான் அவரை கேளுங்க, இல்லை இருக்கிற மீடியா உங்களுக்கு தெரியல. அவர் ஏன்னா அவர் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் மட்டும் ஷூட்டிங் போகிற வேலை மட்டும்தான் விஜய்க்கு. மொத்த அத்தனை வேலை செய்ய வேண்டிய இவரோட கடமை தான். அப்படி இருந்து கூட கடைசியாக இன்றைக்கி அவர் விட்டுட்டாரு. அது கண்டிப்பாக யோசிப்பாப்பாப்புல. ஆனால் அவங்க அப்பா விடலை. யார்? விஜயோட அப்பா எஸ்.எஸ். சந்திரசேகரே விடலை. என்ன காரணம்? நாளைய திருப்பிலேருந்து இன்னைய வரைக்கும் பிடி செல்வகுமாரை ஒரு மரியாதையோட ஒரு அன்போடு பார்த்துட்டு ஒரு சொந்த தம்பியாக வச்சுட்டுருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு உழைப்புக்கு தான் இன்றைக்கி இந்த டாக்டர் பட்டம் கிடச்சிருக்கு. சினிமாலையும் சரி, அரசியலையும் சரி, எந்த ஒரு செல்வாக்கு இருந்தாலும் நம்மளோட உழைப்பை என்றைக்குமே கைவிடாமல் இருந்தோம்னா இன்றைக்கி ஜெயிச்சு வரலாம். காரணம் கேட்டால் நானும் அதே 89 இன்றைக்கி அவருக்கு நான் வாழ் சொல்ல வந்திருக்கேன்னா, நானும் சாதனை கஷ்டப்பட்டு எல்லா நிகழ்ச்சியும் முடித்து வந்திருக்கேன்னா, யாருடைய உழைப்பும் யாரும் ஏமாற்ற முடியாது. அந்த உழைப்பை கரெக்டாக பண்ணி இன்றைக்கி டாக்டர் வாங்கிறதுனால என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்களாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை அன்பன் அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் எனக்கு ஏற்கனவே அண்ணன் ஒரு உத்தரவு கொடுத்துருந்தார், எந்த இதுலேயும் ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்களுக்கு மேடையில் கொண்டு வரக்கூடாது அப்படின்றது. இருந்தாலும் நீங்கள் யாருக்காக உழைத்தீர்களோ,
பந்தை நீங்கள் எவ்வளோதான் தண்ணிக்குள்ளே அமுக்குனாலும் அது வெளியில் வந்துருன்ற மாதிரி அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைத்தே தீரும், தாமதமாக கிடைக்கும்ன்றதில் மட்டும் நான் உறுதியாக இருக்கிறேன். அடுத்து சிம்பு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்த மன்மதன் படத்தின் இயக்குனர் திரு முருகன் அவர்களை ஒரு சில வினாடிகள் மட்டும் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் மோர் தென் ஹார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. அது அண்ணன் தான். எனக்கு அண்ணனை ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்போனா அவர்கிட்ட ஒரு நாள் ஆஃபீஸில் எங்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு நாள் நைட்டு ஒரு 10:30 மணிக்கு அவங்க ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் என்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் கேட்டாங்க. கேட்டுட்டு எனக்கு தூக்கமே போயிடுச்சு. உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன், அவர் மிகச்சிறந்த கலைஞர். அவர் ஸ்கிரிப்ட் சொல்லி கேட்டிருக்கீங்களா, அவ்வளோ காமெடியாக இருக்கும். அதாவது வீட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு வந்ததை சொல்லுவாங்க, அவ்வளோ காமெடியாக சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட கதை கேட்டுட்டு எனக்கு ரெடியாக இருங்க, நான் இதை அசம்பிள் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த டேட் இன்னும் ஞாபகம் இருக்குது. 2002 4ஆம் தேதி, நவம்பர் 4ஆம் தேதி பகவதி ரிலீஸ். 10ஆம் தேதி செகண்ட் சண்டே. விஜய் சார் முன்னாடி கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. நான் மிரண்டு போயிட்டேன். அதாவது எஸ்.ஏ. சந்திரசேகர் சாரு, விஜய் சாரு இந்த வீட்டில். எனக்கு அப்படியே நான் கதை சொல்கிறேன், அதான் மன்மதன் கதை சொல்கிறேன். சொன்னோன்னே அப்போது விஜய் சார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இப்போ தான் ஒரு படம் பண்ணேன், பிரியமுடன் ஒரு படம் பண்ணேன், அதில் எனக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குது, ஸோ நான் இந்த படத்தை நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் எப்படின்னா திடீர்னு வருவாங்க, எப்படின்னா திடீர்னு வீட்டுக்கு வருவாங்க, வண்டி எடுத்துட்டு வருவாங்க. முருகன் ரெடி ஆகுங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ரெடி ஆகுங்க அப்படிம்பாங்க. என்ன சார், இல்லை ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காங்க சேலத்துலேருந்து, சேலம் சந்திரசேகர் சார், ஒரு உட்லண்ட்ஸில் ரூம் போட்டிருக்காங்க, அந்த கதையை நம்ம அந்த படமாக வெளியில் கொண்டு வரணும், அது நல்ல ஸ்கிரிப்டு அப்படி சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அதேமாதிரி கரெக்டாக 2 hours 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கதை சொல்லதுக்கு ஒரு நேரம் ஆகும், இதுக்கப்புறம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒரு 2-3 கம்பெனியில் எனக்கு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த படங்கள் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகல. அது என்ன காரணம் எனக்கு தெரியல. எனக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அப்படின்னா பயங்கரமாக உட்காந்து வேலை செய்வாங்க. அந்த படம் எப்படியாவது வெளியே வரணும். நிறைய டைரக்டர்ஸை நிறைய கம்பெனியில் சொல்லி விட்ருக்காங்க. இந்த பட்டம் அவங்களுக்கு ரொம்ப தகுதியான பட்டம் தான். ஆமாம், இந்த 125 படங்களை அவர் ரிலீஸ் நானே நான் பார்த்துருக்கேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர், அவர் ஒரு படத்தை எடுத்துகிட்டு, மெய்யழகின்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் இருந்தாங்க. அப்போ சார் தான் அந்த படத்தை அழகாக ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொன்று நான் ஒன்று சொல்கிறேன், நான் நேராக பார்த்தது அவர்கிட்ட. எப்படின்னா, அதாவது இப்போது ரஜினி சார், பாலச்சந்தர் சார் ஃபோன் பண்ணால் எந்திரிச்சு பேசுவாருன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எங்ககிட்ட ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணிட்டு இருப்பாரு, திடீர்னு எந்திரிச்சா பார்த்தா விஜய் சார், சார் சொல்லுங்க சார், ஆமாம் சார், சரிங்க சார், அப்படியே போயிடுவாங்க. அதாவது அவர் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட். நாங்களாம் பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த பட்டம் ரொம்ப தகுதியான பட்டம் தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி, வணக்கம். நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய மன்மதன் முருகன் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒரு விஷயம் இங்கே நம்ம பதிவு பண்ணணும். ஏன்னா அது இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் வெகுஜன மக்களிடம் அதை கொண்டு போய் சேர்க்கணும். அண்ணன் 9ல் குரு அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாங்க. பட் ப்ரொடியூஸ் அவர் பண்ணல. ப்ரொடியூசர் கொங்கு பெல்ட்டை சேர்ந்து சிவகுமார் அவர்கிட்ட தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படம் ஷூட்டிங்கில் நானும் அந்த படத்தில் நடிச்சிருந்தேன், ஒரு மெயின் ரோல் நடிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் வருவேன். அந்த படம் ஷூட்டிங்கில் என்ன ஒரு பிரமாதம் பார்த்தீங்கன்னா, அன்பு சார் சொன்ன மாதிரி தான். அன்பு சார் சொன்னது KS ரவிக்குமார் சார் மாதிரி படம் எடுக்கிறார் அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல நான் ஒரு 5 KS ரவிக்குமாரை பார்த்தேன் நான். ஆமாம், நான் ஊடகவியாளர், நான் ஒரு 18 வருஷமாக லீடிங் சேனலில் ஒர்க் பண்ணுவேன். திடீர்னு என்னை கூப்பிட்டு நீ நடிக்கிற வாடா அப்படின்னாரு. போனால் அப்படியே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு மாதிரியே தெரியல. ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக ஊடகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் எல்லார்ட்டையும். அப்படியே பறக்குறாங்க கேமராமேன், செல்லதுரை அப்படியே டென்ஷன் ஆவார். என்ன இந்த ஷார்ட் முடிச்சு ஃபைனல் டேக்குன்னு முடியல, அதுக்குள்ளே அடுத்த ஷார்ட்டுக்கிட்ட வரீங்க எப்படி இதுன்னா
அது அப்படிதான் கட கட கடன்னு வாங்க 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 என்ன இருக்கோ அதை வச்சு கட 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 கடன்னு. இது எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னா, ஒரு தயாரிப்பாளருக்கு தான் அந்த படத்திலேயே எவ்வளவு சீக்கிரம் முடியுன்ற வழி தெரியும். அந்த வழியை தெரிந்த தயாரிப்பாளர் இயக்குனர் ஆகிறப்பதான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த 9 ஒரு படமும் இன்றைக்கும் வந்து சன் டிவியில் போடுவாங்க, நீங்க பாருங்க, KTVயில் போடுவாங்க, அதோட காமெடி கிளிப்ஸ் பாடுவாங்க. இன்னைக்கு நினைச்சாலும் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அதை நெரேட் பண்ண விதம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்கள் ரெகுலரா சந்திக்கிற விளையாடுகிற பார்க்ல காலங்காலத்தில் அந்த கதையை சொல்றாரு. அவரு சொல்ல சொல்ல அங்க இருக்கிறவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாங்க. அப்படியே அவர் நெரேட் பண்றாரு. ஏன்னா ஒரு இது வந்து ஒரு அவர் வந்து அந்த 9 ஊர் தான் இயக்குனர் ஆனாருன்னா, அதற்கு முன்னாடி வந்து ஒரு மேனேஜராகவும் PRO இருந்தாலும் ஒரு கதையை நேரேட் பண்றதுக்கு ஒரு திறன் வேணும். ஒரு கதையை வந்து ஒருத்தருக்கு பிடித்த மாதிரி சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திறன் வேணும். அந்த திறன் மிகச் சரியாக இருந்தது. ஒரு பாயிண்டையும் கிளீனா சொல்லி அதற்கான டைலாக சொல்லி, இன்னும் சொல்ல போனா 9 குருல பல சீன்கள் அன்னைக்கு சென்சார் போர்டால் கட் செய்யப்பட்டது. ஏன்னா அதுல மிகப்பெரிய ஒரு காமெடியில, அது ஷக்லா காமெடியில நீங்க விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. இவரு டைரக்ட் நாராயணமூர்த்தி நினைக்கிறேன், அவர் ஒரு காமெடி பண்ணியிருப்பார் ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு. அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க சென்சார்ல. சாப்ளின் பாலு ஒரு காமெடி நித்யானந்தா பேஸ்ட் ஒன்று பண்ணார், அதெல்லாம் சென்சார்ல கட் ஆயிடுச்சு. ஆனா அந்த டெலிட்டட் சீன் எல்லாம் எடுத்து நீங்க இப்ப போட்டீங்கன்னா கூட அப்படி சிரிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மிக நிறைய நகைச்சுவை படம், ஒரு ஆபாசம் இல்லாமல் எல்லா குடும்பமும் பார்க்கிற மாதிரி ஒரு தயாரிப்பாளராக, ஒரு PROவாக, ஒரு மேனேஜராக இருந்தவர் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு 10 சேக்கர் ரவிக்குமார் மாதிரி வந்து கொண்டு வந்தாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். கண்டிப்பா அதோட அவர் தடம் மாறிடுச்சு. மன்மோகன் சார் கூட எங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு 9 குருல. அதுக்கப்புறம் காசேதான் கடவுளடான்னு ஒரு ரீமேக்ல நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட நடிகர்கள் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி ஷூட்டிங் போற டைம்ல தான் விஜய் சார் வந்து அவருக்கு வந்து புலிப்படத்தினுடைய வாய்ப்பு கொடுத்ததுனால அது டிராப் ஆகி அப்படியே போய் அவர் ட்ராக்கே மாறி போயிடுச்சு. இல்லாட்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகம் ஒரு நல்ல இயக்குனரை இழந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன், எதிர்காலத்தில் இருக்கும். இப்பயும் என்ன சொல்லுவாருன்னா, நாகர்வேலு சொல்லுவார், நம்ம பெரிய ஒரு ஹீரோட பேசிட்டேன், படம் ஸ்டார்ட் பண்ண போற ரெடியாருன்னு. கண்டிப்பாக நடிக்கும். நெக்ஸ்ட் வந்து தாமதமாக வந்தாலும் அண்ணனை வாழ்த்தியே தீர்வேன் என்று வந்திருக்கின்ற கோமல் சர்மா மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இன்னைக்கு டாக்டரேட் பட்டம் வந்து PT செல்வகுமார் சாருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு அது ஆனர் இல்லை, டாக்டரேட் பட்டத்துக்கு வந்து அது ஒரு ஆனர். ஏன்னா அது வந்து PT செல்வகுமார் சாருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ சார், நான் உங்களை வாழ்த்துறேன் அந்த விஷயத்துக்காக. இங்கே வந்து மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற எல்லா ஜாம்பவாங்கள் நிறைய விஷயங்கள் அவங்கள நிறைய கிரேட் லெஜெண்ட்ஸோட கம்பேர் பண்ணாங்க. பட் PT செல்வகுமார் சார் வந்து நீங்கள் யாரோடய வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவங்க. என்னன்னா, நாங்கள் இண்டஸ்ட்ரியில் வரும்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணுவாங்க தெரியுமா. நம்ம பிறந்ததுக்கு முன்னாடியே வந்து நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் நம்ம பார்க்குறோம், லைவாக கூட நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்ருப்போம். பட் செல்வகுமார் சாரை வந்து நாட் ஓன்லி நான் சினிமாவில் அவங்க லெஜெண்டாக இருக்காங்க, ரியல் லைஃப்லேயும் அவங்க ஒரு லெஜெண்டாக இருக்காங்க. அவங்கள நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக MGR சார் கூட வந்து கம்பேர் பண்ணுவேன். என்னென்னா அவங்களோட இதயம் வந்து, அவங்க ஹார்ட் வந்து MGR சார் மாதிரி, அண்ட் அவங்களோட பாடி வந்து இட்ஸ் லைக் PT செல்வகுமார் சார் மாதிரி. MGR சாரை வந்து நாங்கள் யாருமே வந்து பார்க்கல, பிகாஸ் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இன்னமும் நம்ம ஹார்ட்ல வந்து அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க, தலைவர் வந்து. பட் ஒருத்தங்க அந்த ஈக்குவலாக அவங்கள கம்பேர் பண்ண போனோன்னா ஐ திங்க் PT செல்வகுமார் சார் வந்து அப்படி இருப்பாங்க. அண்ட் சார், மற்ற யாருமே வந்து உங்களை கம்பேர் பண்ண முடியாது. மற்ற எந்த டைரக்டர் இருக்கட்டும், ப்ரொடியூசர் இருக்கட்டும், எந்த இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் லீடரோட கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவன் அவ்வளோ ரேரஸ்ட் ஆஃப் ரேர் பர்சன். ஐ திங்க் நம்ம மட்டும் இல்லை, இன்னைக்கு 125 மூவிஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு மணி, பவர் இல்லை பொசிஷன்ஸ் ஒரு ஆளுக்கிட்ட எப்போவுமே இருந்ததுன்னா, ஒரு மனிதன்கிட்ட எப்போவுமே இருந்ததுன்னா, அது நான் மட்டும் யூஸ் பண்ணணும்னு மட்டும் வைக்காம, நான் என்னோட பொசிஷனோ என்னோட பவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கிற பர்சன் மட்டும் தான் ஒரு கிரேட் லீடராக வந்து இருக்க முடியும்.
ஸோ நாங்கள் நிறைய ஈவன் கொரோனா டைம் இருக்கட்டும், நிறைய கோவிட் டைமில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அவங்க உயிருக்கு கூட அவங்க பயப்படாமல் எவ்வளோ ஏழை பீப்புளுக்கு போயிட்டு அவங்க உதவி பண்ணியிருந்தாங்க. ஸோ சார், இந்த டாக்டரேட் பட்டம் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, டாக்டரேட் பட்டத்துக்கே நீங்கள் வந்து ஒரு அழகு சேர்த்துருக்கீங்க. ஸோ என்னோடய வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு இன்னும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தும் நிறைய பலம் உங்களுக்கு இன்னும் கடவுள் வந்து கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாருங்க, தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறதுக்கே கூச்சப்படுற காலகட்டத்தில் எங்கிருந்தோ வந்து கோமல் சர்மா மிக அழகாக தமிழில் பேசியிருக்காங்க. ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் பாருங்க. பிசிறு தட்டாமல் எவ்வளோ அழகாக அண்ணனை வாழ்த்தி பேசியிருக்காங்க. அந்த பட்டத்துக்கே ஒரு புகழ்ச்சியை கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றி மேடம், மிக்க மிக்க நன்றி. இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கு நாகர்கோயிலில் கலப்பை மக்கள் இயக்கம் பல கலையரங்கள் செய்து கொடுத்ததும், பல பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்ததும், சிவந்தி ஆதித்யநாத் காலேஜுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நைட் ஃபங்க்ஷன் நடத்தி கொடுத்தன போன்ற விஷயங்களை மட்டும்தான் நம்ம இங்கிருந்து பண்ணோம். கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, கலப்பை மக்கள் இயக்கம் தான் முதலாக உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியல் நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், கஜா புயல் வந்து பட்டுக்கோட்டையில் ஏற்பட்ட பிறகு முதல் முறையாக சென்னையில் இருந்து நாம வந்து உணவுப் பொருட்களும் காய்கறியும் ஒரு வேன்ல அமிச்சோம். ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணது பிரசாத் ஸ்டுடியோ வாசல்ல பிடி செல்வகுமாருடைய கலப்பை இயக்கத்தை சேர்ந்த நாங்கள் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் முறை ஸ்டார்ட் பண்றப்ப அது மக்களிடம் போய் சேரல. ஏன் சேரலன்னா, அதை ஸ்டார்ட் பண்றப்ப எந்த ஒரு மீடியா பப்ளிசிட்டி எங்களுக்கு கிடைக்கல. அப்பதான் அண்ணன் சொன்னாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், இது எங்கேயுமே போய் சேரல, நம்மளை பார்த்து யாருமே ஹெல்ப் பண்ணலையேன்னு சொல்றப்பதான் மறுநாளும் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கோயம்பேடுல விடிய காலம் 4 மணிக்கு அவரே நேராக போனார். போயிட்டு காய்கறி, அரிசி, முட்டை எல்லாம் ஒரு பெரிய வேன்ல வாங்கி கீழே கலப்பை மக்கள் இயக்கம்னு போட்டு பிரசாத் ஸ்டுடியோ வாசல்ல டிஆர் சார் வந்து கொடி அசைச்சு அதை தொடங்கி வைத்தார். டிஆர் சார் தொடங்கி வச்சு அதை வாழ்த்தி பேசின உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டு பொண்டு சந்து எல்லா இடத்துலையும் போய் ரீச் ஆன உடனே தான் மற்ற இயக்கங்கள், மற்ற தொண்டு நிறுவனங்கள்லாம் ஆஹா நம்மளும் வந்து நம்ம ஏதோ ஒரு நிவாரண பொருளை அந்த ஊருக்கு அனுப்பணும்னு சொல்லி அனுப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் முதல் மூல காரணம். இது வந்து ஊடகவியலாளர் கொண்டு போய் வெகுஜன மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றதுக்காக தான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் ஒரு ஜப்பானிய பழமொழியா இருக்கின்ற மீனை வந்து பிடிக்க கொடுக்காத கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கும். மீனை கையில கொடுக்காம கற்றுக் கொடுங்க அப்படின்னு. பட்டுக்கோட்டையில இதே மாதிரி கஜா புயலப்ப அங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட நாங்க நேரடியா போய் யாருக்கும் பண உதவி செய்யல, நேரடியா போய் யாருக்கும் அரிசி பருப்பு வழங்கல, நேரடியா போய் யாருக்கும் வாழ்த்துக்களையோ தன்னுடைய துத்தங்களை பகிர்ந்திருக்கா நாங்க வந்திருக்கோம்னு சொல்லல. என்ன பண்ணாருன்னா, பட்டுக்கோட்டையில போய் அங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை பாதித்த 101 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து 101 பசு மாடுகளை அண்ணா வழங்கினார். யாரை வச்சுன்னா, ஜிவி பிரகாஷ் அன்னைக்கு வந்து அண்ணனுடைய ஜெயில் படத்துல வந்து ஒப்பந்தமாக இருந்தாரு. அன்றைக்கு ஜிவி பிரகாஷ் சார் அங்கே நேரடியாக வந்து 101 பசுமாடுகளை ஒவ்வொரு பயனாளிகிட்டையும் கையில் கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தில் விலக்கேற்றி வைத்த இயக்கம் தான் கலப்பை மக்கள் இயக்கம். அது முடிஞ்ச ஒரே வாரம் தான், ஒரு வாரம் கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு, ஒரு 2-3 நாள் தான். திருச்சி வல்லம் ரோட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் கின்னஸ் ரெக்கார்டு இதெல்லாம் வந்து ஊடகம் கொண்டு போய் சேர்க்கணும். 1001 ஆடுகளை அந்த ஒரு காலேஜ் உள்ள கொண்டு வந்து அடைக்கிறோம். கொரோனா டைம்ல யாருமே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அந்த டைம்ல புயல் வீசுது, கொரோனா டைம் கிடையாது, புயல் டைம். அது புயல் வீசுது, யாருமே வெளியே வராதப்போ நானும் அவரும் தான் போறோம். இங்கிருந்து எதுல போறோம்? டாடா ஏசில போறோம். ஒரு கிராமமா போய் எனக்கு கொஞ்சம் ஆட்டுக்குடி கொடுங்க, எங்களுக்கு மாடு கொடுங்க, காசு தரணும் அடிக்க வரானுங்க சில பேர். ஏன்னா வளர்க்குற மாட்டை கேட்குறேன், வளர்க்குற ஆட்டை கேட்குறேன். அப்போ ஒவ்வொருத்தர்ட்டையும் சொல்லி எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில 1001 ஆடுகளை ஒரு கல்லூரியில் அடைத்து அந்த 1001 பயனீட்டாளர்களுக்கு கவிஞர் வைரமுத்தை வைத்து 1001 ஆடுகளை கொடுத்தோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. என்றைக்கு டிஆர் என்றைக்கு தொடங்கி வைத்தாரோ அதுல இருந்து ஒரு செலிபிரிட்டிஸ் வைஸா கொடுக்கணும், அப்பதான் மீடியா பார்வை பெறும், எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்க முடியுன்றதுக்காக இது பண்ணோம். அதுக்கப்புறம் கொரோனா பீரியட் வந்தது. நீங்க நம்புங்களா எனக்கு தெரியாது. கொரோனா பீரியட்ல நானும் அண்ணன் பிடி செல்வகுமார் அண்ணனும் ஒரு நாள் கூட வீட்டுல தங்கினதே கிடையாது. எங்களெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டாங்க. நான்லாம் வீட்டுக்குள்ள போனா ஹால்லே படுத்துக்கணும், அங்கேயே குளிச்சுக்கணும், அங்கிருந்து அப்படியே கிளம்பினேன். ஏன்னா முழுக்க சேவை மனப்பான்மையோடு வெளியில தான் இருந்தோம்.
டெய்லி நம்ப மாட்டீங்க, டெய்லி 100 மூட்டை அரிசி வாங்குவார். அது இங்கே ஒருத்தர் கேஸ் கொடுத்துட்டான். இங்கே சிகரமால வடமல்லியில் நீங்கள் வந்து முகக்கவசம் அணிய மாட்டேன்றீங்க, நீங்கள் வந்து ரொம்ப கூட்டம் இங்கே கூடுதுன்னு சொல்லி ஒருத்தர் கமிஷனர் ஆஃபீஸில் கேஸ் கொடுத்ததுலேருந்து அங்கே ஸ்டாப் பண்ணி எங்கே கொட்டிவாக்கத்தில் சரத்குமாரோடைய தோட்டத்து பக்கத்தில் ஜெயபாரதி மேடமுடைய சகோதரோட ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் வைத்து பயனீட்டாளர்கள்லாம் அங்கே கொண்டு வந்து ப்ரெஸ் எல்லாம் அங்கே கொண்டு வந்து கிட்டத்தட்ட நம்ப மாட்டீங்க 100 நாட்கள் டெய்லி 100 கிலோ அரிசி 100 மூட்டை அரிசி டெய்லி வந்து மளிகை கடை சாமான்கள் கொடுத்து அந்த கொரோனா பீரியடில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். ரேஷன் கடையே இல்லாத பர்மா காலின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், கோவளத்துக்கிட்ட போனீங்கன்னா. ஆமாம், இல்லை எல்லா நடிகரும் அதுதான் சொல்லிட்டேன். இங்கேருந்து எல்லா நடிகரையும் கூப்பிட்டு போகிற பணி என்னோட பணி. யோகி பாபு சார், இமான் அண்ணாச்சி, ஜிவி பிரகாஷ், யார் யார் அன்றைக்கு பெரிய நடிகர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் எவ்வளோ தூரம் யோசிக்க, கொட்டிவாக்கத்தில் வைத்து எல்லா மீடியா நண்பர்களையும் அங்கே வர வைத்து டெய்லி தினசரி மாலை பேப்பரில் நாங்கள் பண்ண உதவித்தொகை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் 2 நாளில் விஷால் சார் ஹெல்ப் பண்ணார். அப்போ கிட்டத்தட்ட 6-7 மாதமாக தொடர்ந்து இந்த பணியை கலப்பை மக்கள் இயக்கம் அன்று செய்தது. இன்று அவர் கன்னியாகுமரி போயிட்டார். கன்னியாகுமரி போனதுனால நான் இருக்கிற இடத்தில் எல்லா ஏழைகளுக்கும் உணவளிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நோக்கி நகர்ந்ததுனால தான் கிட்டத்தட்ட பொங்கல் விழாலாம் அந்த மாதிரி பொங்கல் 10,008 5008 பானைகளை வைத்து மிகப்பெரிய ஒரு பொங்கல் விழா கடற்கரையில் மீன நண்பர்களை வந்து இன்றைக்கும் வந்து நீங்கள் அந்த ஊரில் போய் கேட்டிங்கன்னா மீனவ நண்பர்கள் 10 நிமிஷத்தில் அண்ணன் பேர சொன்னா அவங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருவோம். அந்தளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பாங்கான ஒரு கட்டமைப்பை இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும், குறிப்பாக சொல்ல போனால் கிறிஸ்தவ மக்களுக்கு வேண்டிய, அதாவது எந்தெந்த கிறிஸ்தவ மக்களுக்கான சர்ச்சை வந்து சிதிலமடைந்திருக்கிறதோ அந்த சர்ச்சையெல்லாம் தத்தெடுத்து ஜாதி மதம் பார்க்காமல் இன்றைக்கு எவ்வளோ சர்ச்சை கட்டி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நீங்கள் அங்கே போனால் தெரியும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்க. கலையரங்கம் கட்டி கொடுக்கறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்கள் சும்மா நான் ஒரு தையல் மிஷின் கொடுத்துட்டேன், ஒரு நோட்டு புத்தகம் கொடுத்துக்கிட்டேன், ஒரு சின்ன சின்ன பொருள்களை கொடுத்துட்டேன், என்னை போடுங்கன்றதுலாம் அதெல்லாம் சாதாரண விஷயங்கள். ஆனால் ஒரு கலையரங்கம் கட்டணும்னா மினிமம் 20 லட்சம் 30 லட்சம் இல்லாமல் ஒரு அரங்கம் கட்ட முடியாதுங்க. அந்த 20 லட்சம் 30 லட்சத்தையும் தன்னுடைய உழைப்பால் சம்பாதித்த பணத்தை வைத்து அவர் கொடுப்பதனால தான் இன்றைக்கு கன்னியாகுமரியில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக அவர் இருக்கிறார். அது வந்து எவ்வளோ பெரிய பாங்கு பாருங்க. அதனால தான் நான் முன்னாடி பதிவு செய்தே நினைவுட்டு விரும்புகிறேன். அவர் மோதிர கையால் குட்டுப்பட்டவர் தான் தென்மேற்கு பருவ காற்றுன்ற படத்தின் மூலம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக விலகி கொண்டிருக்கின்ற விஜய் சேதுபதி. அந்த படத்தை வெளியிட்டவர் அண்ணன் தான் வெளியிட்டார். இன்னைக்கு பார்க்கிங் படத்தின் மூலம் தேசிய விருது வரையும் கிட்டை வரையும் சென்ற ஹரிஷ் கல்யாண் அவர்களை முதல் முறையாக கொண்டு வந்தது அண்ணன் தான் கொண்டு வந்தார். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ரவிக்குமார் சார் ஆகட்டும், ஏஆர் ரஹ்மான் சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், கிட்டத்தட்ட விஜய் சார்ட்டு தான் அவர் இருந்தாருன்னு தான் பேர். ஆனால் ஒட்டுமொத்த நடிகர்களிடம் ஒரு நட்பு வட்டத்தில் இருக்கிறார். அண்ணன் சொன்ன மாதிரி 3 மணி நான் 2 மணிக்கு சொன்னதுனால தான் இங்கே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வர முடியாமல் போயிருந்தது. ஆனாலும் மேடையில் இருப்பவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் தான். அந்த வரிசையில் மிகப்பெரிய லெவலில் தொழில்துறையில் முன்னேறி ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் உழைப்பு மட்டும் மூலதனமாக கொண்டு நம் வாழ்வில் பெரிய இடத்தை அடையலாம் என்றதுக்கு எடுத்துக்காட்டாக விளைக்கின்ற கிங் மேக்கர் ராஜசேகர் அவர்களை அன்னை வாழ்த்த அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்து வணக்கம் சொன்னால் திருப்பி வணக்கம் சொன்னால் தான் அது பக்கத்து வீட்டில் இருந்து யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வணக்கம்னு சொல்கிறார், பக்கத்து வீட்டிலேருந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் சொல்லணும். வணக்கம் புரிஞ்சுக்கிட்டா ரைட். நட்புக்கு இலக்கணமாக இப்போ பேசின நண்பர் வெங்கடேஷ் பக்கத்தில் உள்ளே வந்ததை அண்ணா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. இவர் தான் ராஜசேகர் கிங் மேக்கர்னு. அப்போ அவர் சொல்கிறாரு ஏத்த வீடு தான் அப்படிங்கிறது. நானும் ஒரு பக்கத்து வீடு எங்கே சந்திச்சுக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு தான் காலையில் வந்து அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையிலேயே நாங்கள் ஏத்த வீடாக இருந்தாலும் சந்திச்சுக்கிறது 6 மாதத்துக்கு ஒரு டைம் சந்திச்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். சென்னையோடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. கிராமத்திலேருந்து நகரத்துக்கு எதுக்கு வர்றோம்னா வாழ்வாதாரம் மேம்படுன்னு நினச்சி வாழ்க்கையை எல்லாரும் அழிச்சுக்கிட்டு இருக்கோம்.
நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சென்னையுடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. நட்புக்கு இலக்கணமா சொல்றாரு பாருங்க, அவருடைய பெருமையை எப்படி. சமுதாய அக்கறையோட, பணம் மட்டும் நம்ம நோக்கம் இல்லை, பணத்துக்கு அப்பாற்பட்டு மனிதநேயம் இருக்கணும். அந்த மனிதநேயம் அந்த மனிதர்கிட்ட இப்ப பேசியல தான் கேள்விப்பட்டேன். பிரமிப்பா இருக்கு. பணம் சம்பாதிக்கிறது எல்லாருமே சம்பாதிக்கலாம், ஆனா அந்த சமுதாயத்துக்கு என்ன பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். இவ்வளவு விஷயம் செய்யற இந்த மனிதர் செஞ்சிருக்காங்களே, ஆச்சரியமா இருக்கு. ஆன்சர் சார், நிச்சயமா சார், ரியலி கிரேட். அது சினிமா தொழில இருந்துட்டு இவ்வளோ அருமையா கலப்பின்னு ஒரு இயக்கத்தை வேற நடத்துறாருன்னு சொன்னாங்க, அதுவும் பெருமை. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல அது அந்த கலப்புங்கிற பேரை வச்சிருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. நான் கூட ஒரு அமைப்பு வச்சிருக்கேன், என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் கிங் மேக்கர்ஸ். விவசாயத்துக்கு உழவுக்கு உயிர் கொடுப்போம், அந்த உழவனுக்கு கை கொடுப்போம் என்ற உயரிய நோக்கத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமுதாய அக்கறையோட நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மக்களோட இணைஞ்சு நிறைய சமுதாய அக்கறையோட நிறைய விஷயங்கள் பண்ணா. நான் கூட ஒரு நாள் வண்டியில் போயிட்டு இருக்கல, ஒருத்தர் ஹெல்மெட் இல்லாமல் கீழே வந்து அடிபட்டார். தலையில் பஸ் ஏறி இறங்கிடுச்சு. வெறும் 500 ரூபா கொடுத்த ஒரு நாள் ஹெல்மெட் வாங்க முடியல. அன்னையிலேருந்து முடிவு பண்ணேன், பணம் சம்பாரிச்சோம்னா சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி இது வரைக்கும் 10,000 பேருக்கு ஹெல்மெட் கொடுத்துருக்கேன் சார். 10,000 பேர் கொடுத்துருக்கேன், ஹானஸ்டாக சொல்ல முடியும். அந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்னன்னு தெரிவித்து தான் கொடுப்பேன், சும்மா கொடுத்துட மாட்டேன். ஒரு ஹெல்மெட் ஒருத்தர் கொடுக்குறோம்னா டிராஃபிக் மெயின் ரோட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நம்மளும் சேர்ந்து ரோட்டில் ஹெல்மெட் இல்லாத வரவங்களை நிப்பாட்டினதை உடனே ஃபைன் போட போகிறாங்கன்னு நினைப்பாங்க. இல்லை, அவரை கூப்பிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். இந்த ஹெல்மெட்டோடைய அவசியம் என்ன, எதுக்காக ஹெல்மெட் போடுறோம்? தலைக்கவசம் ஒரு உயிர் கவசம். எதுக்காக ஹெல்மெட் போடுறோம்? உனக்காக வீட்டில் ஒரு பொண்டாட்டி பிள்ளை காத்துட்டு இருக்கிற அவசியத்தை புரிய வைக்கணும். நான் மட்டும் ஹெல்மெட் போடுறதில்ல, பல பேருக்கு எடுத்து சொல்லுவேன். அந்த புரிதல் தன்மையோட ஹெல்மெட்டோடைய அவசியத்தை சொல்லி, ரோடில் சாலை பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். சாலை விதிகளை மதித்து தான் ஹெல்மெட் போடுவேன். ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ண மாட்டேன், செல்போனில் பேசிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன். இப்படி எல்லா வித விஷயத்தையும் ஒரு அப்ளிகேஷனை எழுதி அவர்கிட்ட வாங்கிட்டு, அவருடைய வண்டி நம்பர், அவருடைய லைசன்ஸ் நம்பர் வாங்கிட்டு ஹெல்மெட் இந்த மாதிரி மட்டும் 10,000 பேர் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நண்பர் இப்படி செய்யறத பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருக்குது. நிச்சயமாக வருங்காலத்தில் சமுதாயத்தில் ஏதாவது செய்யணும், நானும் அவருக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ண தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவு பண்ணிக்கிறேன். இதை தாண்டி நண்பர் வெங்கடேஷ் சார் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கல, நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறார். விட்டா சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பார் நினைக்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் விவசாயத்தோடைய அவசியத்தை என்னன்னு புரிய வச்சுட்டு போயிரு. கொரோனான்னு டிக்ளேர் பண்ணதை உலகத்தில் எல்லாருமே சாஃப்ட்வேரில் என்ன புதுசாக கண்டுபிடிக்கலாம், சந்திரமண்டலில் என்ன புதுசாக கண்டுபிடிக்கலாம்னு யாரும் நினைக்கல. நாளைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்குன்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த மனிதன் இவ்வளோ பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருக்காருன்னா உண்மையாக ஆச்சரியமான வாழ்த்துக்கள் சார். மென்மேலும் நீங்கள் நிறையா செய்யணும். சமுதாய அக்கறையோடு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுல பாராட்டக்கூடியது. இந்த மேடையில் நிறைய பேர் இருக்கீங்க, யார் என்னன்னு எனக்கு தெரியல. நண்பர் கூப்பிட்டாருன்னு வந்துட்டேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் எல்லா விதமும் கிடைக்கணும். சமுதாயத்தில் எல்லாருமே உயர்ந்த இடத்துக்கு வரைக்கணும், சாதிக்க வேண்டும், சரித்திரம் படைக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் இவர் மாதிரி இன்னும் நேர உயர என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய இன்றைக்கு வந்து ப்ரெஸ் ஊடகவியல் நண்பர்களுக்கு யாருக்குன்னா ஹெல்மெட் தேவைன்னா கூட ராஜசேகர் சார் நம்பர் வாங்கிக்கோங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், ஒன்றும் கிடையாது. யாருன்னா ஹெல்மெட் தேவைன்னா அவர் நம்பர் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்மெட்டை அவர் கொடுப்பார். அவர் பத்திரிகையாலும் ஊடகவியாளர் மேலே அவர் எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு நான் நேரடியாக பார்த்தேன். அதுக்காக சொல்கிறேன். இங்கே யாருன்னா இல்லை அப்படின்னா அவருடைய உதவியாளர் கேபிசியாக வந்திருக்காரு, அவர்கிட்ட உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த விழா என்றைக்கு நடக்கிறதோ அன்றைக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, உங்களுடைய ஹெல்மெட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து வந்து அண்ணன் பிடி செல்வகுமார் அவர்களுடைய அத்தை விமலா ராணி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையிலெல்லாம் ஏறி பழக்கம் இல்லை அவ்வளவா. ஆனால் நம்ம தம்பி செல்வகுமாரை பற்றி பேசணும்னா எவ்வளோ வேணாலும் பேசலாம். அது இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் நானும் எனக்கு தெரிஞ்சது தம்பியோட பணிவு, அவருடைய உண்மை உழைப்பு, நம்பிக்கை, உறுதி, இத்தனையும் உள்ள பையன். தம்பி ரொம்பவே அது சொல்லவே முடியாது. ரொம்ப ரொம்ப நல்ல பையன்.
அந்த பையன் வந்து இன்னும் நல்ல இன்னும் பெரிய பெரிய அவார்டுலாம் வாங்கி அவர் சொன்ன மாதிரி மேலும் மேலும் அவார்டு வாங்கணும், மேலும் மேலும் எல்லாருக்காகவும் உழைக்கணும், மக்களுக்காக உழைக்கணும், அவங்க வீட்டு மக்களுக்காகவும் மேலும் மேலும் உழைச்சி அது கஷ்டம். உழைப்பார், அவர் உழைப்பார், கன்ஃபார்மா உழைப்பாரு. உங்களுக்காக உழைச்சா எனக்காக உழைக்க மாட்டாரா? உழைப்பார், எல்லாருக்காகவும் அவர் உழைப்பாருன்னு நான் வந்து நம்புறேன். கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அவர் நல்லபடியா நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் சிறந்த வெல்த் எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு வாழணும். உங்க பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். அவர் தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் அவர் நல்லபடியா வருவார். அவர் என்ன சேவை செஞ்சாலும் அதுல முன்னேறுவாரு. அவர் என்ன உழைச்சாலும் அவர் கடவுள் தைரியத்தையும் தெம்பையும் கொடுப்பாரு. கொடுக்கணும்னு வேண்டிட்டு இவ்வளவு பெரிய அவார்டு வாங்கினதுக்கு நானும் வந்து இவரை பாராட்டணும்னு இருந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி. நல்லதொரு வாழ்த்தை வந்து மேடம் வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தொடர்ந்து கலப்பை மக்கள் இயக்கத்திலையும் கொரோனா பீரியட்லையும் மற்ற நிகழ்வுகளிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற நண்பர் KP சிவா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கீழே அமர்ந்திருக்காரு. அவரும் நம்மளுடைய கலப்பை மக்கத்தில் இயக்கின்ற ஒரு நல்லதொரு பணியாளர் தான், தன்னலமற்ற ஒரு தொண்டாளர் அவர். அடுத்து இன்றைக்கு வந்து மதிப்பு முனைவர் ஹானரிகாஸ்ரா டாக்டர் பட்டம் பெற்று எல்லோருடைய திரைப்பிரபலங்களுடன் நன்மதிப்பையும் பெற்று பாராட்டுகளை பெற்ற கலப்பை மக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் திரு PT செல்வகுமார் அவர்கள் நன்றி உரையாற்ற அழைக்கிறேன். என்னுடைய ஒரு ஷார்ட் பீரியட் அழைப்பு தான். நான் நேற்று எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணுன்னு கொஞ்சம் 2-3 நாளாகவே கொஞ்சம் அதிகமாக ஓவராக நமக்கு இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம பண்ணுற தொழில், நம்ம பண்ணுற சேவைக்கு ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அதை பத்திரிகையாளரோடு என் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஒரு பத்திரிகையாளர்களாலும் எவ்வளவோ துரோகங்கள், துன்பங்கள், பல இடங்களில் கைவிடப்பட்டாலும் எப்படி பீனிக்ஸ் பறவை எரிந்து சாம்பலானாலும் சாம்பலிலிருந்து உயிர் பெறும் என்பார்கள். என்னுடைய வாழ்க்கை மிக பெரிய சரித்திரங்கள்லாம் டைரக்டர் சாமிக்கு தெரியும். அந்த சாம்பலிலிருந்து உயிர் வருவது எப்படி என்பது என்னுடைய வாழ்க்கையிலலாம் நிறைய இடங்கள் நடந்திருக்கு. சூழ்ச்சியில் பல இடங்களில் தோற்று போனவர்கள் அதிகம். ஆனால் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்களை வீழ்த்த முடியாது என்பதற்கு உங்கள் பத்திரிகை நண்பர் நான் ஒரு முன்னுதாரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அத்தை விமலாராணி அவங்க பேசுனாங்க, நானும் அவங்களும் கீழே வீடும் மேலே வீடும் அவங்கள எப்படியாவது கூப்பிடணும். எனக்கு அது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறேன். துரியோதனன்கிட்ட பெரிய செல்வம் இருக்குது, பெரிய படை இருக்குது, எல்லாமே இருக்குது. பெரிய பெரிய வீரர்கள், வீராதி வீரர்கள் அவர் கூட தான் இருக்காங்க. துரோணராக இருக்கட்டும், பீஷ்மராக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், எவ்வளோ கிருபாச்சாரி, எல்லா வீரர்களும் பெரிய பெரிய நாட்டு படைகளும் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஆனால் பாருங்க, கிருஷ்ணருடைய அவருடைய உதவி தேவை என்பதற்காக அங்கே போய் இருக்கிறாரு. அங்கே அதே இடத்துல அர்ஜுனனும் போய் இருக்கிறாரு. அர்ஜுனன் கிட்ட கேட்குறாரு, கிருஷ்ணன் எழுந்தின உடனே அர்ஜுனனை பார்த்துட்டாரு. ஃபஸ்ட்டு பார்த்தது அவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், இவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. என்கிட்ட இவ்வளோ வீராதி வீரர்கள்லாம் கிருஷ்ணருடைய படைகள், அதாவது நாராயண சேனைன்னா அவ்வளோ பெரிய சேனை, அப்போ அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான சேனைகள், தேர்ப்படைகள், குதிரைப்படைகள், இவ்வளவு பெரிய படைகள் இருக்கு. நான் போர் புரிய மாட்டேன், நான் ஒருவனாக வருவேன், என்னுடைய ஆதரவு ஒருவருக்கு, என்னுடைய படைகள் எல்லாம் இன்னொருவருக்கு. யார் வேணும் உடனே துரியோதனன் ரொம்ப யோசனை பண்ணி, படை இவ்வளோ பெரிய படைகள் இருக்கு, இவ்வளோ பெரிய வீரர்கள் இருக்காங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டாரு. அர்ஜுனன் என்ன சொல்றாரு, நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை மட்டும் வாங்கிக்கிட்டாரு. பாருங்க, சூழ்ச்சியும் தந்திரங்களும் அதனுடைய வீரத்தின் வியூகமும் அமைக்க தெரிந்தவர்கள் நம்மளுடைய வீராதி வீரர்கள் வேண்டுங்க. பன்னிக்குட்டி மாதிரி பல குட்டிகள் போட்டுட்டு இருக்க அந்த அது தேவை கிடையாது. வீரர்கள் கூட வேணும், உண்மையானவன் வேணும். 500 பேர் சூழ்ச்சி பண்றவங்க வந்து இருப்பான், பந்தா பண்ணுவான், எதுலாமா பண்ணுவான். அந்த சூழ்ச்சியில் வீழ்ந்தவர்கள் தான் பெரிய பெரிய வீரர்களும் வில்லாதி வில்லனும் வீழ்ந்ததெல்லாம் சூழ்ச்சியின் காரணமாக, துரோகிகளின் காரணமாக தோல்வி அடைந்திருப்பார்கள். நல்லவர்களை எப்படியாவது சூழ்ச்சியால் அவர்களை புறந்தள்ளி இருப்பார்கள். இதை நான் எதற்காக சொல்றீங்களா, எனக்கு இன்னைக்கு நிறைய பேரை கூப்பிட்டு பண்ண முடியும். ஒரு 10 நாள் கழிச்சு அது ரஜினி சாரை கூட என்னால் கொண்டு வரணும். ரஜினி சாரம் படையப்பாவை நான் பண்ணும்போது ஒரே இதில் இருந்து பேசிட்டு போயிட்டேன். பல ஆலோசனைக்கு கேட்பாரு, ஒரு ஆலோசனை கேட்குறாரு, வருஷம் கேட்குறாரு. படையப்பா பண்ணும்போது எல்லாருக்கு இவனுக்கு ஒரு செயின் போட்டார். செயின் போட்டு ஒவ்வொருத்தருக்காக அவர் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்ட்டு.
அப்போ வந்து என்கிட்ட என்னுடைய இது வந்தோன்னா ரவிக்குமார் பக்கத்தில் இருக்கார் டைரக்டர், அவரும் நானும் ஃப்ரெண்டு தான். பிடி சொல்லுங்க ஜேர்னலிஸ்ட் அவர் ஏதாவது நல்லா சொல்லுவார் அப்படி. நான் வரலாமா வேண்டாமா அப்படின்னா நான் சொன்னேன், சார் உண்மையில் ஏன்ட்ட கேட்க எனக்கு அவ்வளோ பெரிய இல்லை 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 நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்க அப்படின்னு. அவன் நான் சொன்னேன், சார் நீங்கள் இப்போ வந்து சினிமா உலகம், சினிமாவில் ஒரு சொர்க்கம், இது ஒரு சொர்க்கம், உங்களுக்கு எல்லா வசதிகளும் எல்லா இதுவும் புகழ் பேர் எல்லாம் வரும், ஒரு சொர்க்கத்துக்கு ராஜாவாக இருக்கீங்க. அதே இது அரசியல், அரசியலில் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க, அங்கேயும் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க, ஆனால் அது நரகத்துக்கு ராஜாவாக இருப்பீங்க, இங்கே சொர்க்கத்துக்கு டெல்மி ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு ரவிக்குமார். இஸ் டிஃப்ரெண்ட், அங்கே சொர்க்கம் இங்கே நரகம், அங்கேயும் நீங்கள் தான் ராஜா இங்கேயும் நீங்கள் தான் ராஜா, எது வேணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னாரு. சிகரெட் டப்பு டப்புன்னு போக அடித்து விட்டுட்டே இருக்கிறாரு. ஆகவே ரஜினி சார் படமும் பண்ணியிருக்கேன், கமல் சார் பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், தெனாலியாக இருக்கட்டும், எல்லாரோடையுமே ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். அதே போல் பல தோல்விகளையும் தந்தார், அதை ஒத்துக்கிறது சார். அதாவது தோக்குறவன் தான், அடிப்படுறவன் தான் மேலே மேலே வர முடியும். எங்கெல்லாம் அடி வேலை அவமானப்படு, நீ எவ்வளோ அவமானப்படு, சாமி நிறைய அவமானப்பட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் ஒரு கட்டத்தில் விஸ்வரூபம் எடுப்பார், எனக்கு தெரியும். சாமி கிட்ட ஒரு பெரிய ஒரு உண்மையிலே நான் சும்மா சொல்லலை, அவருக்கு பயங்கரமான ஒரு திறமை உண்டு. அதை நான் ரசித்தவங்கிறனால சில சூழலில் நம்ம வந்து தப்பானவனா தெரியலாம், நம்மளுடைய படைப்புகள் தவறாக தெரியலாம், நம்ம உழைப்பு தவறாக இருக்கலாம், அவனுடைய உண்மையான அந்த வீரமும் அவன் பண்ணுற அந்த தொழிலும் வந்து என்றைக்குமே அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. இன்னைக்கும் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காரு, படம் பண்ணணுங்கிற அந்த தினசரி ஆண்ட பேசுவார். நான் ஒரு பக்கம் போயிட்டேன், நான் ஒரு துருவமாக அவர் ஒரு துருவமாக போயிட்டேன், இல்லைன்னா நானே அவர் வச்சு படம் எடுத்துருப்பேன். ஏன்னா சும்மா எல்லாரும் ஒருத்தரை ஒதுக்குறாங்க, நம்மளும் ஒதுக்கிடக்கூடாது. அவர்கிட்ட ஒரு திறமை உண்டுங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு ஷார்ட் பீரியட்ல இன்னைக்கு காலையில தான் எல்லாரையும் கூட முடியல, ஏன்னா எல்லாருக்கும் 1000 வேலைகள் இருக்கும். இப்போ நம்ம விழாக்கு தான் வரணுங்கிற அவசியமும் கிடையாது. நான் எதுக்கு சொன்னேன்னா, எனக்கு பத்திரிகை நண்பர்கள் போதுங்கிறக்காக கிருஷ்ணனின் அந்த நாராயணசேனி எதுக்கு இங்கே ஒப்பிட்டோம் என்ற, எனக்கு பத்திரிகை நண்பர்கள் போதும், அவர்கள் தான் பலசாலிகள். வேற எல்லாம் வந்து இருந்தாலும் எனக்கு அந்த வந்தவர்கள் பலசாலிகள். எனக்கு உண்மையானவர்கள் வர முடியலன்னா நான் வருத்தப்படுறேன் கிடையாது. கோமல் சர்மாவுக்கு வரணும்னு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு? மத்தியானம் தான் சொன்னேன், போதும். அவங்களும் ஒரு நடிகை தானே, கோமல் சர்மாவும் ஒரு நடிகை தானே, எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக அவங்க நிறைய படம் பண்ணுவாங்க. அதே போல் ராஜசேகர் சார், கிங் மேக்கர், உண்மையிலே எனக்கு அவர் ரொம்ப எங்கள் வீட்டு பக்கம் தான். அவர் நீங்கள் எங்கள் கூட வரணும் சார், உங்களை பாராட்டணும்னு சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளே எல்லாரும் வந்துட்டு போனாங்க. அந்த பாராட்டை இப்பொழுது ஒரு கைத்தட்டலன்னா, அவர் ஹெல்மெட் மட்டும் இல்லை, நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணுறாரு, நிறைய கஷ்டப்பட்ட நிறைய திறமையாளர்களை உருவாக்குறாரு. ஒரு தொழிலை தொழிலாக மட்டுமில்லாமல், வியாபாரமாக மட்டுமில்லாமல், பிறருக்கு பயனும் கிடைக்க வேண்டும். ஒரு கேபிசிவா வந்து சாதாரண இருந்தவரை வந்து கூட்டிட்டு போய் இன்னைக்கு அவருக்கு ஒரு வியாபாரம், ஒரு தொழிலை கொடுத்து ஒரு குடும்பத்தை வாழ வைக்கின்ற ஒரு அந்த பெருமை அவர்கிட்ட இருக்கிறது. அதனால் அவரை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தேன். அவருக்கு வருகை தந்திருக்கிற எனக்கு ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு யாருக்கும் நாங்கள் சால்வை எதுவுமே போடலை, அதனாலதான் அப்படி ஒரு கொள்கையாக இருந்தோம். அதே போல வள்ளலார் பேரவை நமது பாருங்க, அவர் பார்த்தாலே சுத்த சன்மார்க்கம். அவருடைய வள்ளலார் பேரவையின் தலைவர், அவர் மாநில தலைவர், எவ்வளவு சிம்பிளா இருக்கார் பாருங்க. என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அவர் வந்து கொண்டே இருப்பார். பத்மேந்திரா சுவாமிகள், அவருக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் எவ்வளவு பாராட்டு சொன்னாலும் எனக்கு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஒரு பாசிட்டிவான மனுஷன், பாசிட்டிவான எனர்ஜி. இன்னைக்கு பாசிட்டிவான ஆட்களை பார்க்கவே முடியாது. அப்படியே பார்த்துட்டு வாங்க, எப்படி போட்டு தள்ளலாம், எப்படி வேணா கீழே இழுத்து தள்ளலாம். பல கதைகளை சொல்றதுக்கு ஆசையோட இருக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா என்னுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லணும், விஜயுடைய புலி படம் நான் வந்து அவர் சொன்ன மாதிரி காசேதான் கடவுளோட டைரக்ஷன் பண்றதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு தந்து விஸ்வாஸ் சுந்தர். டிஸ்கஸ் எல்லாம் முடிஞ்சு லொக்கேஷன் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். திடீர்னு ஒரு நாள் விஜய் வந்து கூப்பிட்றாரு, வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. போனால் என்ன அடுத்த படம் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாரு. நான் அப்புறம் பிஆர்ஓ தானே சார் அப்படின்னேன். என்னண்ணே என்ன பிஆர்ஓவில் இருக்கீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே, என்ன வச்சு என்ன சார் சொல்லி பக்கத்துக்கு உளர ஆரம்பிச்சிட்டேன். என்ன சார் சொல்கிறேன், ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே, அடுத்த படம் பண்ணுங்க, சிம்புதேவன் டைரக்டர், ஒரு சின்ன சில்ட்ரன்ஸுக்குலாம் பிடிக்கிற படம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், விஜய் வச்சு படம் பண்ண போகிறோமா அப்படின்ட்டு. அப்புறம் நான் விஸ்வாஸ் சுந்தர்கிட்ட போய் சொல்கிறேன், சார் இந்த படம் நம்ம டைரக்ஷன் இன்னும் ஒரு மாதத்தில் ஷூட்டிங் போகிறோம், ஆனால் விஜய் சார் கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தராரு அப்படின்னு. ஐயே விஜய் சார் வாய்ப்பு தந்தால் போயிடுங்க, ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆனால் அந்த படம் வந்து ஒரு சாதாரணமாக எப்படி இருந்ததுன்னா, அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு வாய்ப்பு தராரு. என்னுடைய மூளை வந்து நான் பிஸ்னஸ் மூளை என்பதோட பத்திரிகையாளர் மூளை. அதில் முதல்ல வந்து சோபனா போட்டு வச்சுருந்தாங்க, ஒரு வில்லி கேரக்டர் அப்படின்னா. கதை சொல்லும்போது நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், வில்லி கேரக்டர் அப்படின்னாரு. அந்த வில்லிக்கு கீழே ஒரு தளபதி அப்படின்னாங்க. அப்போ
அப்போ தளபதியை வந்து நாசரா போட்டிருக்கு, வில்லியை வந்து சோபனாவை போட்டிருக்கு. அவங்க பரதநாட்டியம் ஆடுறவங்ககிட்ட எப்படி ஒரு வில்லித்தனத்தை எதிர்பார்க்கணும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆள் இருக்குமே, நல்லா இருக்குமே நான் சொல்கிறேன். அப்படி சொல்லி வரவழைக்கப்பட்டவர் தான் ஸ்ரீதேவி அவர்கள். ஸ்ரீதேவி அவர்களை மீண்டும் நம்ம இங்கே ஏன் கொண்டு வரக்கூடாது, ஒரு ஹிந்தி மார்க்கெட்டை உருவாக்கலாம், நம்ம ஏன் அவங்கள கொண்டு வரக்கூடாது, நான் தான் ஐடியா கொடுக்க. நீங்கள் எப்படின்னு அவங்கள கூப்பிட்டு வந்து ரஜினிகாந்த் கேட்டே கூப்பிடலாம், நான் கூட்டிகிட்டு வரேன் சார். அதுதான் சாமர்த்தியம், சாதுரியம். அங்கே போய் பாம்பேல போய் இருந்தேன், மேடத்தை 3 நாள் போய் தனியாக போய் பார்த்தேன். மேடம் உங்களுடைய தீவிர ரசிகன், உங்களுடைய 16 வயதில் படுத்த 15 முறை நான் வந்து சைக்கிளில் போய் சுசீந்திரம் தேட்டரில் பார்த்தவன் நான். அந்த மயில் என்கிற அழகை பற்றி அவங்கள பற்றி சொன்னதும் அவங்க அப்படியே மெல்ட் ஆகிட்டாங்க. கபூர் மை ஃபேன் அப்படிங்கிறாங்க. கபூர் யார், போனி கபூர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்கள அப்படியே இது பண்ணி 3வது நாள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஸ்ரீதேவியை புக் பண்ணுறோம். அடுத்த கட்டம் சுதீப் போன உடனே சிகரெட்டை கொடுத்து, நீங்கள் விஜய் மேனேஜர் இல்லையா, நீங்கள் என்ன வந்து வில்லன் அடி வாங்க விஜய்கிட்ட, என்ன வந்து விஜய்கிட்ட அடி வாங்க ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. சார் நல்ல கேரக்டர் சார், பண்ணுங்க, உங்களுக்கு என்ன சம்பளம் சாருங்க. அதை பெரிய சம்பளத்தை பேசி அங்கே அப்போவுமே பாதி பணத்தை கையோடு கொடுத்ததும் அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தார். அவரை புக் பண்ணுறோம். அது ஒரு பேன் இந்தியா படம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேன் இந்தியா படமே புலிதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்க பத்திரிகை நண்பர்கள். அதில் கிராபிஸ் வேர்ல்டு லெவலில் உள்ள கிராபிஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் விஜய் படத்தில், ஃபர்ஸ்ட் டைம் ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர்ஸை கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ எல்லாம் அதர் லாங்குவேஜில் உள்ளவங்க அத்தனை பேரையும் அதில் கொண்டு வந்திருப்போம். அது பேன் இந்தியா படங்கிறது அப்போ யாருக்குமே சொல்லலை. ஆனால் உண்மையிலே முதல் பேன் இந்தியா படம் அதுதான். துப்பாக்கிக்கும் கத்தி படம் ஜில்லா படம், அந்த படங்களுக்குலாம் 58-60 கோடிக்கு தான் பிஸ்னஸ் இருந்தது. ஆனால் புலி படத்துக்கு 100 கோடி பிஸ்னஸை முதல் முறையாக டச் பண்ண படம் அந்த படம் தான். சிம்புதேவன் அதுக்கு முன்னால் 2 படமும் பிளாப். அந்த பிளாப் படங்களுக்கு அப்புறமா அதை நம்ம எப்படி மெருகுபடுத்த வேண்டும், எப்படி அழகுபடுத்த வேண்டும் என்று அழகுபடுத்தினோம். இந்தியாவிலே மோஸ்ட் வாண்டட் மூவிங்கிற பேரில் வந்து புலி, ஷாருக்கான் படம் 2 பேர் தான் வருது. அந்த அளவுக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ணுறோம். என்னுடைய நேரம், என்னுடைய கெட்ட நேரம், ஒவ்வொரு மனிதருக்கும் நல்ல நேரமும் வரும், கெட்ட நேரமும் வரும். கூட இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, போட்டு விடுறான். ஏன்னா விஜய் கிட்ட பிடி செல்வகுமார் மாதிரி நம்ம போக முடியலையே. பிடி செல்வகுமாருக்கு கிடைக்கிற பேர் எனக்கு, அவங்க அப்பா ஒதுக்கி வச்ச பிறகு கூட பிடி செல்வகுமார் அவர் விட மாட்டேங்கிறாரு. எப்படிடா இவனை போட்டு தள்ளலானே ஒரு சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது எனக்கு தெரியாது. அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு படம் ரிலீஸுக்கு முந்தின நாள் வீட்டில் வச்சு என்ன கூப்பிட்டு வச்சு எனக்கு பார்ட்டி தர்றாரு தனியாக. ஐ ப்ரௌட் ஆஃப் யூனே அப்படின்னு சொல்றாரு. இதை நான் ஏன் சொன்னேன்னா அவர் காது கூட போட்டோம் 2 நாளைக்கு முன்னால். ஐ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ணா அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் என்கிட்ட கிண்டல் பண்ணாங்க, ஒரு பிஆர்ஓ இப்படி ஒரு படம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு. அத்தனையும் உடச்சி தவிடுபடி ஆக்கிட்டீங்க. இந்தியா முழுக்க என்னுடைய படம் ரிலீஸ் ஆக போகுது, பெருமையா இருக்குதுன்னு அப்படிங்கிறாரு. என்னுடைய கெட்ட நேரம். அடுத்த நாள் காலையில் இன்கம் டேக்ஸ் ரைடு. எந்த ஒரு பத்திரிகைக்காரன், எந்த ஒரு எதிர்க்கும், எந்த ஒரு துரோகிக்கும் வரக்கூடாத ஒரு செயல். என்னைக்குமே ரிலீஸுக்கு முந்தின நாள் இன்கம் டேக்ஸ் ரைடு வராது. துரோகத்தின் உச்சக்கட்டம். கூட இருந்தவர்களை போட்டு சதி செய்த வேலை. அந்த இடத்திலிருந்து என்ன எப்படியாவது அவர்கிட்ட இந்த வெறுப்பை உருவாக்க வேண்டும். சூழ்ச்சி. அங்கதான் தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் யுத்தத்தில் சூழ்ச்சி வந்தது. இன்கம் டேக்ஸ் ரைடில் படம் வெளியாகாது, அது இதுன்ட்டு என்ன நடக்குன்னே தெரியல. இரவு வரை இன்கம் டேக்ஸ் ரைடு எல்லாத்தையும் அள்ளிட்டு, எந்த பேப்பரை பார்த்தாலும் அள்ளிட்டு போயாச்சு. விஜய் வீடு, விஜய் அவங்க அப்பா வீடு, என் வீடு, என் பார்ட்னர் வீடு, டைரக்டர், அத்தனை இடத்துலையும் இன்கம் டேக்ஸ் ரைடு. படம் வெளியாகாதுன்னு சன் டிவியில் வருது நியூஸ். 9:30-10 மணிக்கு என்ன விடுறாங்க வெளியே. அவங்களுக்கு என்ன படம் வந்தால் என்ன, அது வரவழி என்னன்னு குப்பை தொட்டியில் நாசமா என் வாழ்க்கை என்னன்னு போனேன்னா ஒரு பிஆர்ஓ வாழ்க்கை. எனக்குன்னே ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா. முதல் முறை ஒரு ஆசையோட பாசத்தோட எப்படியாவது ஒரு படம் வாங்கி ஒரு பத்திரிகையாளர் மேலே வந்துடலாம், லிப்டாகி வந்துடலாம், எவ்வளவு கனவுகள் கண்டிருப்பேன். எத்தனை கனவுகள், எத்தனை ஏக்கங்கள். என்னோட வாழக்கூடிய சிறு வயது கிட்டத்தட்ட 27 வருடம் உழைப்பு ஒரே படத்தில் சுக்கு நூறாக்கப்படுகிறது. என்ன செய்யனே தெரியல. பெரிய நான் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையா, இல்லை பெரிய சினிமா வீட்டு பிள்ளையா, இல்லை பெரிய பாரம்பரிய வீட்டு பிள்ளையா, இல்லை எங்கேயாவது கொள்ளையடிச்சு வச்சிருக்க குடும்பம். உழைக்கிறதுல மட்டுமே வாழ வேண்டும் என்ற உயர்ந்த அந்த ஒரே கொள்கையோடு இருப்பவன். உழைச்சால் வந்தா போதும், இல்லைன்னா பிச்சை கூட எடுப்போம். இன்கம் டேக்ஸ் ரேட்டில் தவிச்சு பண்ணிக்கிறேன். படம் வெளியாகுதுன்னு சன் டிவியில் நியூஸில் வந்தாச்சு. நீ ரிலீஸ் இல்லைன்னு எல்லாம் ஓடியாச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோன் அவ்வளோத்தையும் ஆஃப் பண்ணிட்டான். ஏன்னா எங்கேயா மாட்டிடக்கூடாது. தியேட்டருக்கு அவ்வளோ ஃபோன் ஆஃப் பண்ணியாச்சு. 10 மணிக்கு போகிறேன். படம் என்ன சார் செய்கிறது, ரிலீஸ் இல்லைன்னு சொல்லியாச்சுங்க. ஏன் படத்தை ரிலீஸ் இல்லைன்னு சொல்கிறது, யாருக்கு அங்கே உரிமை இருக்குன்னு, எவன்ட்ட ரிலீஸ் இல்லைன்னு சொன்னது அப்படின்னு கேட்டேன். எடுத்த உடனே மிரண்டு பின்னுக்கான வளரும். படம் நாளைக்கு ரிலீஸ். என் தலையாடமான வச்சா என் சொத்து அவ்வளோத்தை பத்திரத்தை எடுத்துருக்கேன். என் ஊர் சொத்து, நான் வாங்கினது வீடு, அவ்வளோ பத்திரம் அங்கே இருக்குது. எங்க டெபிசிட்டி என்ன பிரச்சனை வந்தாலும் படம் ரிலீஸ். என்னை நம்பி ஒரு பத்திரிகையாளரை நம்பி ஒரு பிஆர்ஓ நம்பி ஒருத்தன் படம் தந்திருக்கான். அவனை நான் ஏமாற்ற விரும்பல. என் படம் ரிலீஸ்
பல பிரச்சனைகளை சமாளிச்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கே இருக்கான், அவன் எங்கே இருக்கான், எங்கே இருக்கான், எல்லாம் ஆம்புலன்ஸில் வரான், ஒருத்தன் மாறுபடத்தில் அல்லா கேரட்டில் வரான், ஒருத்தன் ஆம்புலன்ஸில் டெட் பாடி மாதிரி படுத்து கிடக்கான், அவன் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். சார் அங்கே எல்லாம் ஓடிட்டாங்களா, எல்லாம் போயிட்டு இப்படி ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணலாம். விடிய ஃபைனான்சியர் எங்கே இருக்கான்னு தெரியாது, ஃபைனான்சியர் வேற ஒரு ரூபத்தில் வந்து இருக்காரு. ஒரு தள்ளு வண்டியில் வராரு ஒருத்தர், தள்ளு வண்டியில் நைட்டு டீ டீட்டு வராரு. பார்த்தா அவர் ஒரு பெரிய ஃபைனான்சியர். எல்லாம் குறைந்துக்கணும், நான் தான் பண்டாரி அப்படிங்கிறாரு. நான் தான் அந்த பழைய பண்டாரி. சார் டீ இங்கே வந்தால் பிடிச்சிட்டு போயிடுவாங்க பாப்பா, இன்கம் டேக்ஸ் ரைட் ஆக்காங்க நிற்காரு அப்படிங்கிறாங்க. இந்த கதி ஒருத்தனுக்கு வரணுமா நினச்சி பாருங்க. 25-26 ஆண்டுகள் உழைத்த ஒரு ஹீரோ கிட்ட எப்படி ஒரு படம் ரிலீஸ் டைமில் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியாச்சு. 2-3 ஷோக்கு போகிறாங்க, படம் அட்டர் பிளப்பம், புலி ஆமை வந்து பேசுதான், தவளை வந்து பேசுதான், ரசிகர்லாம் போட்டுட்டு ஓடுறான்னு இப்படி ஒரு தகவல் வருது நமக்கு. கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறேன். வேற ஒன்று பட்டம் சத்தியமாக சொல்கிறோம், சூசைடு தான் பண்ணுவோம். ஆனால் எனக்குள் அந்த விவேகானந்தர் எதற்கும் பயப்படாதே, துணிந்து நில், இடியே உளும், கடைசி நேரத்தில் கூட வாழ்க்கையில் எது வேணுமானாலும் மாறும். அந்த யுத்தம் எனக்குள் சென்று கொண்டிருக்கிறது. உண்மையில நான் போக்கு கேசினே சொல்லிட்டாங்க. சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்தோம். 5 நாளா 10 நாளா விஜய் கிட்ட என்ன பேசவே விடல. அவர் அதாயிடும், இங்கே அப்படி போயிடும், அங்கே போயிடும், எதை வேணாலும் சொல்லலாம். என்ன செய்யணும்? அந்த படத்துக்கு பிறகு அவருக்கு சம்பளம் டபுள் மடங்கு ஆகுது. சும்மா எல்லாம் கிடையாது. அந்த படம் பிளாப்பு, அந்த படத்துக்கு பிரச்சனை. ஆனால் என்ன பேர் ஹீரோக்கு என்ன நடக்குது? என்ன படத்துல 25 கோடினா அந்த அடுத்த படத்துல வந்து 45 கோடிக்கு தானு புக் பண்றாரு. ஏன்னா பிசினஸ் மார்க்கெட்டை உயர்த்துகிறேன். அந்த சாதுரியம் இன்னைக்கும் எனக்கு இது எழுதப்படாத உண்மை. ஆனால் நாம் துரோகிகளாக, தோல்வியடைந்தவனாக, அவமானப்பட்டவனாக நம்மளை ஒதுக்க பார்க்கிறார்கள். ஒதுக்கி விட பல ரகசியங்களை சொல்ல முடியாது. இது எதற்காக சொல்கிறேன்? பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். நான் பத்திரிகையாளனாக ஒரு பிஆர்ஓவாக வாழ்ந்தவன். அந்த என்னுடைய வேதனையை இப்பொழுதுதான் சொல்ல முடியும். நான் செத்த பிறகு இனி யார் அதை சொல்லுவா? என்னுடைய காதைகள், என்னுடைய இது எல்லாமே நீங்கள் என்ன பயில்வான் அண்ணன் வந்திருக்கிறார், பாம்பல் இதே பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும். எல்லோருமே போராடி தான் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. ஆனால் என்னுடைய கஷ்டம் வந்து மிகப்பெரிய சவால்கள். அதெல்லாம் தாண்டி எதற்காக இப்படி சொல்றேன்னா, கடைசி நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தோட நான் என்ன விஷயத்தை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து ரஷ்யாவில் ஒரு பெரிய கமாண்டராக இருந்தவர் அந்த நாட்டுக்கு வாரார், ரஷ்யாவுக்கு. அவர் லீவ் போட்டு வாராரு. அந்த கிராமத்தில் வந்து குண்டை தூக்கி போட்டுறாங்க. கொத்து கொத்தாக பிணங்களை அள்ளி அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போகும்போது அந்த இராணுவ வீரன் வாரான், பார்க்குறான். அவன் வாங்கி கொடுத்த ஒரு காலனி, அவனுடைய மனைவிக்கு அங்கே அந்த ஒரு பெண்ணுக்கு அவர் வாங்கி கொடுத்த காலனி அந்த காலில் இருக்குது. பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. இராணுவ வீரன் மனைவியை பார்க்க, குடும்பத்தை பார்க்க வருகிறவனுக்கு அதிர்ச்சி. நேரே வீட்டுக்கு ஓடுறான். அந்த காலனி இல்லை. திரும்ப நம்ம மனைவியெல்லாம் இந்த திரும்ப ஓடி வந்த அந்த பெண்ணை எடுத்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு அந்த பெண்ணை இழுக்கிறான். எடுத்து வெளியே பார்த்தா என் மனைவி என்று கதறுகிறான். அந்த பெண் இதுக்கு பிறகு துடித்து எழுதுகிறாள். உயிர் இருக்கிறது அந்த பெண்ணை. உடனே ஆஸ்பத்திரி கொண்டு அந்த பெண்ணை பிழைக்க வச்சாச்சு. கடைசி நேரத்தில் எப்படி நடக்க, பிணம் என்று எரிக்க போகிற நேரத்தில் அந்த பெண் பிழைத்து விடுகிறார். 2 குழந்தை பிறக்கிறது அந்த இராணுவ வீரனுக்கும் அந்த பெண்ணுக்கும். அந்த 2 குழந்தைகளில் ஒருத்தன் யார் என்று தெரியுமா? இன்னைக்கு இந்த தேசத்தை கலக்கி கொண்டிருக்கின்ற புடின் என்றால் உங்களுக்கு தெரியுமா? ரஷ்ய அதிபர் புடின் தான் அந்த குழந்தை. கடைசி சாவில் கூட, உயிர் போகும் நிலையில் கூட எதுவும் மாறும் என்பதற்கு நான் அதை கற்றுக்கொண்டவன், அதை அனுபவித்தவன். பாருங்க, செத்த ஒரு பெண் எரிக்கப்பட்டிருப்பாள். அந்த பெண் உயிர் பெற்று திரும்ப குழந்தை பெற்று அந்த குழந்தை இன்று ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? இது உண்மை. ஆகவே அன்பானவர்களே, எதுவும் நடக்கும், எதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கு நடக்கும். சினிமாவில் நான் நிறைய பேரை உருவாக்கி விட்டுருக்கிறேன். விஜய் ஆண்டனிக்கு தெரியும். அதே போல விஜய் சேதுபதி, பல ஹீரோக்களை, ஜீவா மேனேஜராக, பிஆர்ஓவாக பலருக்கும் ஒரு அச்சய பாத்திரம் என்று சொல்வார் என்னை ஆர்பி சௌத்ரி அவர்கள். எங்கே போனாலும் உனக்கு அப்படி ஒரு உன்னுடைய ராசி அப்படி என்பார்கள். ஆனால் நான் தான் வீழ்ந்து விட்டேன். ஆனால் வீழ்ச்சி அப்படி அல்ல, வேறொரு ரூபத்தில் இந்த கலக்குபை மக்கள் இயக்கம் என்று கன்னியாகுமரியில் அந்த இடத்துல எந்த கோட்டைக்குள்ள நுழைய முடியாத செக் போஸ்ட் போடுற அளவுக்கு போட்டு வைக்கிற அளவுக்கு இந்த 5 ஆண்டுகளில் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அங்க வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதை நான் பெருமைக்காகவோ ஆனதுக்காக சொல்ல. உழைப்பு என்னைக்கும் நம்மளை தோற்கடிக்காது. பொறாமை தோற்கடிக்கும், ஆணவம் தோற்கடிக்கும், கோபம் தோற்கடிக்கும், பொய் சொல்வது கோபத்தோ நம்மளை தோற்கடித்து விடும். உண்மையும் உழைப்பும் எந்த காலத்திலும் நம்மை தோற்கடிக்காது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு நானே உதாரணம். டாக்டர் பட்டம் கூட எப்படி வேணாலும் பெற்று, டாக்டர் பட்டத்துக்காக சொல்லலை, மக்களின் மனதிற்குள் சென்றிருக்கிறேன்.
எங்கள் மாமாவுக்கு தெரியும், இங்கே இருக்கிற என் நண்பர்களுக்கு விகேக்கு தெரியும். வெங்கடேஷ் வந்து என் கூட தான் இருக்கிறான். கலப்பை மக்களுக்கு மூலமாக எந்த நன்மை செய்தாலும் அவனுக்கு தெரியும். அதே போல் இன்னைக்கு விமலா மாமி இங்கே வரைக்கும் தந்திருக்காங்க. டைரக்டர் சாமி அவர்கள், கோமல் சர்மா அவர்கள், அன்பு அன்னை அவர் ஆஃபீஸில் உண்மையிலே அதுக்கு பிறகு எனக்கு பெரிய ஒரு மாற்றம் தான். எடுத்த உடனே எடுத்துக்கிடுங்கன்னு என்னார். அங்கே ஒரு அப்பா ரெஸ்டாரண்ட் பண்ணி தொடங்கினேன். அந்த ரெஸ்டாரண்ட் நல்லா தான் போச்சு. ஆனால் எல்லாரையும் வச்சு வேலை பண்ண முடியல. எந்த தொழிலுக்கும் தயங்காதவன். அங்கே அப்போவுமே ஒரு ஹோட்டலில் தொடங்கினேன். அதுக்கு அவர் தான் எனக்கு இது அந்த கட்டடத்தை தந்தார். அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் முருகன் வந்து ரொம்ப அவர் பார்க்க ஒரு சீரியஸான மன்மதன் படம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நான் இந்த காமெடி சீன் ஏதாவது எடுக்கணும்னா முருகனை தான் கூப்பிடுவேன். எங்கே இருந்தாலும் அழகாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே பூ மாதிரி வந்து ஒரு படத்தை பார்த்து அழகாக சீன்ஸ் இங்கிலீஷ் படத்தை நல்லா பார்ப்பார். நல்ல சீன்ஸ் அழகாக சொல்லுவார். அதுவும் கதைக்கேற்ற சீன் சொல்லுவார். நல்ல திறமையாளர். பார்க்க அதான் திறமையாளர்கள் சில டைம் அவங்க ஏதோ ஒரு சூழலில் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள், இல்லை துரோகங்களால் முடக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் நிச்சயமாக வருவார்கள். மன்மதனே ஒரு படம் எடுத்தவர் தானே, கொடுத்தவர் தானே, நிச்சயமாக அவரும் நிறைய படங்கள் எடுப்பார். அதே போல் மோகன்தாஸ் அவர்கள் எழுத்தாளர், அவரும் ஒரு நல்ல எழுத்தாளர் இங்கே வரைக்கும் தந்திருக்கிறார்கள். அதற்கு எல்லாம் மீறி பத்திரிகை நண்பர்களை இன்னைக்கு சந்திக்கணும். பத்திரிகை நண்பர்களோடு மட்டும்தான் உறவாட வேண்டும் என்று நான் வருகை தந்திருக்கிறேன். உங்களோடு நான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணணும். நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். உங்களோட ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் பண்ணிவிட்டு நான் அன்னைக்கு நைட்டே ஊருக்கு போகிறேன். நாளைக்கு அங்கே ஒரு 3 திறப்பு விழா இருக்குது கன்னியாகுமரியில். அதனால் இன்றைக்கே முடிச்சுட்டு, இன்றைக்கி இது அவசரம் இதுதான். நான் நேற்று தான் நைட்டு வந்தேன். காலையில் ப்ரெஸ் மீட்டு, டாக்டர் பட்டம் எல்லாமே நடந்திருக்கு. எனக்கு சந்தோஷமாக தான் போகிறேன். எனக்கு இதுதான் போதும். அதான் சொன்னோம் இல்லையா, மகாபாரதத்தில் அத்தனை படங்களும் எனக்கு வேண்டும்னு துரியோதனன் போனால் கிருஷ்ணர் போதும் என்று அர்ஜுனன் சொன்னாங்க. எனக்கு பத்திரிகை நண்பர்கள் போதும் என்று சொல்லி தான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லது ஒரு கரகோஷம் கொடுத்துருங்க. நல்லது ஒரு வாழ்த்துறை அண்ணாருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவர் பட்டம் பெற்றிருக்கார். இன்னைக்கு இந்த மேடையின் விழா நாயகன் அவர் தான். இந்த விழா நாயகனை வாழ்த்துவதற்காக ஊடகவியலாளர், நடிகர் பைல்வான் ரங்கநாதன் சார் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். படம் நான் வந்து அங்கே இருந்தாலும் நான் டிஸ்கஷன் பண்ணுறேன் சார். ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். அது யாருங்கிறத வெகு விரைவில் சொல்லுவேன். மீண்டும் வந்து அது 9 குரு 2வா இல்லை வேற ஒரு 2 படங்களுக்கான கதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக அதாவது ஒரு நவம்பருக்குள்ள ஒரு படம் அது சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் சார். அதுக்கான டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு சார். விஜய் சார் தான். ஆமா, மாநாடு சமீபத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமா. ஸோ கலப்பை ஏற்கனவே தேர்தலில் நின்றுச்சு. ஆமா, ஆட்சியில பங்கு வர சொல்லியிருக்காரு. கலப்பை கேட்குமா? அதான் நான் சொல்றேன்ல சார், இன்னைக்கு சூழ்ச்சியும் துரோகங்களும் கலியுகத்துல சூழ்ச்சியும் துரோகம் தான் அதிகமா இருக்கு சார். அதாவது ஒரு ஒரு ஊசிக்குள்ள கிருஷ்ணர் கிட்ட வேலை பார்த்தவரு கடைசியில இறக்குற தடவையில கிருஷ்ணர் இருக்கிற தடவையில அவர் கூட இருந்த மேய்காப்பாளன் கேட்டிருக்கான், எனக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு கிருஷ்ணர். ஒரு பாயிண்ட் தான், என்ன வேணும்னு கேட்டிருக்கான உடனே எனக்கு எதுவும் வேண்டாம், கலியுகம் எப்படி இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்காரு, ஊசிக்குள்ள வந்து யானை போயிடும் ஆனா நூல் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, எவ்வளவு கெட்ட சக்திகள், எவ்வளவு துரோகங்கள், தப்பு பண்றவங்க எல்லாம் அந்த தப்பான செயல்கள்லாம் காதுக்குள்ள அழகா வந்துடும். ஆனா நல்லது பண்றத இப்ப நான் கலப்பை மக்களுக்கு மூலம் 40 பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிகள், 40 கலையரங்கங்கள் கட்டி கொடுத்துருக்கேன். அது எந்த அளவுக்கு வெளியே தெரியும்? ஆனா சாதாரண ஒரு நடிகர்களோ ஒரு நடிகையோ எங்கேயோ போய் நின்று 2 நோட்டை கொடுத்து அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க, அத்தனையிலும் தலைப்பு செய்திகளாகும். அவர் சொன்னது எவ்வளவு புரியுதுங்கிறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நல்லவங்க வல்லவர்கள் ஏதாவது செய்யலான்னா அதுக்கு பேக்ரவுண்டு தேவை இருக்குது, கட்சிகள்னு தேவை இருக்குது, பெரிய கோரி முதலாளிகள் 100 கோடி 1000 கோடி வச்சிருக்கவங்க, நடிகர்கள், அடுக்குமொழி பேசுறவங்க, இப்படி பல தேவைப்படுது. என்ன மாதிரி கலப்பை மக்களுக்கு எப்படி சார் சேர்ப்பாங்க? செல்வகுமார் சார், விஜய் சாரோடைய ஆரம்ப கால வளர்ச்சிக்கு நீங்க தான் கூட இருந்தீங்க. ஆமா, அவரோட ரசிகர் மன்றது வந்து நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. நீங்களும் சரி அவங்க அப்பாவும் சரி. இன்னைக்கு அவ்வளவு பெரிய அரசியல் கட்சி பண்ணும்போது நீங்களும் கூட இல்ல, அவங்க அப்பாவும் அந்த அரசியல் கட்சியில் இல்ல. உங்க 2 பேரையும் பிரிச்சது யாரு, என்ன காரணம்? அதான் ரொம்ப நாளமா இன்டெரக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். டைரக்டா சொல்லுங்களேன். சதிகள் தான் வெற்றி பெறும். அதான் பல இடங்கள்ல சதிகள் வெற்றி பெறும் சார், சூழ்ச்சிகள் வெற்றி பெறும். இப்போ அவங்க அப்பா வந்து அவருக்கு யார் இருக்கா சொல்லுங்க? சந்திரசேகருக்கு யார் இருக்கா? அவர் பையனை தவிர இன்னொரு பொண்ணு இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ
அவங்க கொடுத்தா அங்கே கொடுத்தா அந்த பிரிவினைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. ராமதாஸ் ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி. சந்திரசேகருக்கு என்ன பிரச்சனை? யாருமே இல்லை அவரை தவிர. ஆனால் அவர் இன்னைக்கு நெருங்க முடியாமல் இருக்குன்னா எப்படி ஒரு வளையம் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது பத்திரிகையாளர் உங்களால் யூகிக்க முடியாதா? அப்போ நான் எப்படி, நானும் ஒரு கிள்ளைக்கிற மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆள், என்னுடைய சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் நான் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ அடங்கி போகிற ஆள் கிடையாது. அது மட்டும் உண்மை. நீங்கள் வந்து பாருங்க, மிகப்பெரிய சக்திகள் செய்யாததெல்லாம் என்னுடைய காலத்துக்கு பிறகு அது பேசப்படும். அத்தனை கல்வெட்டுகள் அங்கே இருக்கிறது. அதுக்காக தான் நான் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கேன். தர்மம் வெல்லுமா, நியாயம் வெல்லுமா, இல்லை துரோகங்கள் வெல்லுமா, கவர்ச்சி வெல்லுமா என்பது கடவுள் சொல்லட்டும். கடவுள்கிட்ட, பத்திரிகையாளர்கிட்ட, உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். என்ன சார் இந்த சூழ்ச்சிகள் இருக்குல்ல சார், சார் உங்களுக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அது அப்படி இங்க இப்படின்னு இப்படி ஒரு இதெல்லாம் இருக்கும்போது அது வருங்கிறத நம்ம எப்படி சொல்றது? காலங்கள் அதான் நல்லவர்கள், அதாவது நல்லவர்கள் கூட போய் சேரணும் சார். நல்லது சொல்லவங்க வேணும் சார். இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்குறேன் சார், இவ்வளோக்குள்ள நீங்கள் கேட்குறனால கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னுடைய ஆளுமை சக்தியில் ஒரு தனிநபராக, அதாவது பெரிய கட்சியிலேருந்து எல்லாம் செய்திருக்கலாம், தனிநபராக இன்னைக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு படைகளையோ பெரிய ஒரு சக்தியையோ பெரிய நடுநிலையாளர்களை ஈர்ந்து வச்சிருக்கிறேன். அந்த என்னுடைய ஒரு செல்வாக்கு வந்து எந்த எம்ஜிஆர் எப்படி எதிரியா இருந்தாலும் கூட இழுத்துக்கிடுவார். கலைஞர் எப்படி சாதுரியம், எதிரியா இருந்தாலும் அவங்க கட்சிக்கு பலம் வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்தில் அங்கு காவலன் மாதிரி, ஊர் காவலன் மாதிரி வேணும். அப்ப ஏன் என் பேர் அங்க அடிபடாம இருக்குது? நான் கேட்கிறேன், உங்ககிட்டே கேள்வி கேட்கிறேன், நீங்களே எழுதுங்க. நீங்க தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு ஊருத்துக்கும் அந்த இடத்துல வெற்றி பெறணுங்கிறதுனா ஒரு தலைவருக்கு எண்ணமா இருக்கும். ஒரு சிஎம் ஆகணும்னா எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும். அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் திருநெல்வேலி மாவட்ட எல்கைகள் எல்லாம் என்னுடைய செயல்களும் திட்டங்களும் அங்கே மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்த்துருக்கேன். வெறுமனே அவர் வந்தா அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார், வந்தா பண்ணுவாருங்கல்ல, செய்து காட்டியாச்சு. எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல், படைபலமும் இல்லாமல் செய்து காமிச்சாச்சு. அவர் சொன்னார்ல, வள்ளலார் அவங்க பேரவை தலைவர் இருக்காரு, அவர் சொல்றாரு, நான் சொல்லல. நீங்க எல்லாருக்கிட்டையுமே கேளுங்க அங்க போய். அப்போ என்ன மாதிரி ஒருத்தரை பயன்படுத்த வேண்டிய பிற கட்சிகள்லாம் விரும்புறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சுக்கிடுங்க, நான் யாருக்கிட்டையுமே பிடி கொடுக்கல. என் தலைவன், நான் வாழ்க்கையை ஒருத்தனுக்காக வாழ்ந்தேன், அவனுக்காகவே தியாகம் செய்தேன், அவருக்காகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. ஏன் இப்போ எல்லாத்தையும் தேடி தேடி போறீங்க இல்லையா? நான் இப்போ கேட்குறேன் சார், தமிழா பாண்டியன் வந்து எழுதுறாரு, பத்திரிகையில பேசுறாரு. பிடி செல்வகுமார்ங்கிறவர் இருக்கும்போது தான் நம்பர் 1ல அவர் வந்தார். ஏஆர் ரஹ்மான் நம்பர் 1ல வந்தார். விஜய் ஆண்டனி பெரிய ஹீரோ ஆனார். விஜய் சேதுபதி ஹீரோ ஆனார். பிடி செல்வகுமார் இருந்தார். வியூகம் வகுப்பதில் பிடி செல்வகுமாரோட பெரிய ஆளா ஒரு பிரசாந்த் கிஷோர். பீகார்ல டெபாசிட் இழக்கிற ஆளை கொண்டு 10,000 கோடியை கொடுத்து அவனை கொண்டு சேர்க்குறீங்க வியூகம் வகுக்கணும் அப்படின்ட்டு. இந்த ஊர்ல என் மண்ணின் புவியியல் அமைப்பு, கட்டமைப்பு, பேச்சாளர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் என்ன விட அவர் சொல்றார் 10 மடங்கு சமம் அப்படின்னு. நீங்க வேணா எல்லாம் பேட்டிகள் இருக்க, அதை வேணா பாருங்க. பிரசாந்த் கிஷோரோட 10 மடங்கு வீராதி வீரன், திறமையாளன் பிடி செல்வகுமார் பேசியிருக்காரு. உங்களுக்கு அது தெரியும் சார். செல்வகுமார் சார் அதே மேடையில தான் அவர் சொல்லியிருக்காரு, திமுகவையும் பாஜகவையும் நாங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டிவிகே விஜயை வந்து கலப்பை மக்கள் எதிர்க்குமோ ஒருவேளை எலெக்ஷன்ல, தேர்தல்ல? எதிர்க்கணிலாம் சொல்லல சார். என்ன சார், எனக்கு ஒரு தன்மானம் இருக்கலாம் சார். உங்களை சேர்க்கவே இல்லைன்னுட்டாங்க, அப்ப ஆப்போசிட் தானே ஆகுவீங்க. அது காலத்தின் கட்டாயம் தான். நான் இன்னைக்கு வர நான் இதுக்கு இல்லை. என் தலைவன், நான் அவரை நேசிக்கிறேன். விஜயை வந்து நான் வளர்த்து விட்டவன எப்படி சார் நான் வந்து அவரை குறை சொல்லுவேன்? நான் அவரை வளர்த்து விட்டோம் சார். வீட்டுக்குள்ளே சாப்பிட்டவங்க, ஒரே குடும்பத்திலிருந்து குடும்பத்தை கடைசி வரை பிரிக்காம இருந்தவன். நான் இருக்கிற ஏதாவது நெகட்டிவான நியூஸ் வந்துதா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா ஒரு மேடையிலேயே அதிமுக இல்ல, காணாம போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக தொண்டர்கள் வந்து இதுக்குதான் ஓட்டு போட போறாங்க அப்படின்ற மறைமுகமா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. சோ அப்படி இருக்கும்போது கலப்பை மக்கள் வந்து ஒருவேளை உள்ள சேர்க்கல அப்படின்னா எதிர்த்து நிக்குமா? விஜயை பத்தி கிழிக்குமா தேர்தல்ல? சார் தேர்தலில் வந்து இன்னைக்கு வரை நான் முடிவு எடுக்க முடியாத சூழல்ல தான் இருக்கேன். தேர்தல் நிற்காம கூட போகலாம். ஆனால் கண்டிப்பாக நான் நிற்பேன். ஏன்னா என்னுடைய மக்கள் அனைவரும், அதாவது நீ வந்து அதிகாரம் இல்லாமல் இவ்வளவு செய்கிற, நீ அதிகாரத்துக்கு வந்தால் பிடி செல்வகுமார் என்ன செய்வார், அவருடைய ஆளுமை என்ன அப்படின்னு அந்த மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளை கண்டிப்பாக வரணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் நான் வாரேன், என்னையும் சேர்த்துடுங்க. ஏன்னா விஜய் சாரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய அந்த ஏற்றத்துக்கு நான் ஒரு காரணமாக இருந்தது. என்னுடைய முதல் தளபதி அவர் தானே சொல்லி சந்திரசேகரும் பேசியிருக்காங்க, விஜயும் பேசியிருக்காங்க. எல்லா மேடைகளும் உங்களுக்கு தெரியும். 9 மேடையில முதல் எல்லா மேடைகளிலும் பேசியிருக்காங்க. அப்ப அந்த முதன்மை தளபதி ஏன் வீழ்த்தப்படுகிறான்? சரி, இன்னைக்கு வர நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்கேயா நான் அவ்வளவு பெரிய ஒரு ரவுடியா, இல்ல தவறானவனா, இல்ல ஏதாவது தப்பு பண்றவனா?
தெரியாது இல்ல, சரி நான் தப்பே பண்ணிருக்கேன் சார், என்ன மன்னிக்க கூடாதா? அப்படி என்ன தப்பு பண்ணிடுவேன்? ஒரு படம் ஃபெயிலியர் ஆகி போச்சு சார், சரி என்ன ஏன் மன்னித்து ஏன் உள்ள எடுக்கக்கூடாது? எம்ஜிஆர் எத்தனை வரை மன்னிச்சிருக்காரு, ஜெயலலிதா அம்மா எத்தனை வரை மன்னிச்சிருக்கிறாரு, கலைஞர் எத்தனை வரை மன்னிச்சிருக்கிறாரு, என்ன ஏன் மன்னிச்சு எடுக்கக்கூடாது? கடைசி வரை அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல, அப்படியே தவறு பண்ணியிருந்தால் கூட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். ஏன் நீங்க எனக்கு மன்னிப்பு தரக்கூடாது? என்ன மாதிரி ஒரு வீரனை இழக்க ஏன் நீங்கள் விரும்புகிறீர்கள்? நான் எதிர்கூடாரத்தில் போய் அங்க பணியாற்ற எனக்கு பிடிக்கல. என்னை கூப்பிட்டு தான் இருக்காங்க, 3 கட்சியிலுமே என்ன கூப்பிடுறாங்க, அதுதான் உண்மை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொகுதி அதை உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு பத்திரிகையில எழுதியாச்சு, கலப்பை மக்கள் இயக்கம் பிடி செல்வகுமாருடைய ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் அங்கு வின் பண்ண முடியாதுன்னுட்டு புள்ளி வரத்தோட போட்டு விட்டாச்சு. சரி ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு என்ன தயக்கம்? யார் தடுக்கிறாத? எதிரியா இருந்தா கூட ஒரு செந்தில் பாலாஜி ஏன் அதிமுக இருக்கவர டிஎம்கே எடுக்கிறாங்க, டிஎம்கே இருக்கவர ஏன் ஏடிஎம்கே எடுக்கிறாங்க, ஏடிஎம்கே இருக்கிறவங்க ஏன் பிஜேபியில் எடுக்கிறாங்க? திறமையாளர்களோ யாரோ ஒருத்தன் அந்த தொகுதியில வில்லாதி வில்லனா இருக்கவன் சாமர்த்தியம் உள்ளவன எடுக்கிறது தான் சாதுரியம். ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு தயக்கம்? சார் இப்ப என்ன சார், இப்ப எப்பவுமே நீங்க வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடில இருந்து விஜய் ரசிகர் மன்றத்தை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருந்தீங்க, நீங்களும் உங்க அப்பாவும் சேர்ந்து. இப்ப வந்து அந்த கட்டுக்கோப்பு இருக்கா? இப்ப வந்து நீங்களே பாப்பீங்க சோசியல் மீடியால எல்லாரும் சொல்ற விஷயம் தான், அவங்க ஒரு கட்டுக்கோப்பை கிடையாது, எது சொன்னாலும் மீறி மீறி அந்த ரேம்ப் பாக்ல ஏறுவாங்க. என்ன பெண்களை வந்து மாநாட்டை கூட்டின்னு வர கூட சொன்னா கூட கூட்டின்னு வராங்க, குழந்தைங்களும் கூட்டின்னு வராங்க, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? நான் தான் சொல்றேன் தலைவனோட சார், இது நீங்க தம்பி, நம்ம வந்து என்னுடைய பார்வை வேற, உங்க பார்வை வேற, அவர் பார்வை வேற. என்னுடைய பார்வையா இருந்திருந்தா நான் ஒழுக்கத்தோடு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் தம்பி, ஒரு நிமிஷத்தை கேளுங்க. விஜய் அவங்க தந்தையார் ரொம்ப சிக்கனமானவர், உங்களுக்கு தெரியும். அப்ப வந்து விஜய் வந்து ஏதாவது நாங்க அப்பவே ஒரு இயக்கம் தொடங்கலான்னு, கலப்பை மக்கள் இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கலான்னு சொன்ன உடனே மாநாடு போடணுங்க. மாநாடு போடுறதுக்கு பட்ஜெட் இல்லை. நேர ஆஸ்கார் ரவி வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணாரு. அப்ப பாருங்க என்ன சாதுரியம் என்று பாருங்கள். ஆடியோ ரிலீஸ் பண்றோம்னா எவ்வளவு சார் பட்ஜெட்னு? 1.5 லட்சம் அப்படின்னாரு. சார் ஒரு 3 லட்ச ரூபா தர முடியுமா அப்படின்னு. என்ன எதுக்கு அப்படின்னாரு. நான் ஒரு திறந்த வெளியில கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் பேரை கூட்டுறேன், ரசிகர்கள் பப்ளிக்கை கூட்டுறேன். ஒரு மாநாடு மாதிரி ஆக்கி அங்க ரிலீஸ் பண்ணுவோம் ஆடியோவை. வேலாயுதம் படம் அப்படிதான் ரிலீஸ் பண்ணேன். ஒரு மாநாடு நடக்கிறது, 5 பைசா ஒரு ஹீரோவுக்கு செலவு கிடையாது. ஒரு இடத்த கிரவுண்டை ஃப்ரீயா வாங்குற சிஎஸ்சி கிரவுண்டு, அப்படியே அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் அப்படியே கமிஷனர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குறேன், எல்லா செக்யூரிட்டியும் கரெக்ட் பண்றேன். ஒரு ஆளு கிடையாது என் கூட. நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் என்ன செய்தங்கிறத சொல்றேன் தம்பி. இது வந்து ஒரு இப்படி அவருக்கு சாதுரியமாக வேலை பார்ப்பதுக்கு தெரியணும்ல. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியணும். நான் என்ன செய்திருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியணும் சார். கட்டுக்கோப்பா இருக்காங்க இல்லங்கிறது நான் சொன்ன எனக்கு திரும்ப அவருக்கு எனக்கு இதை பிரச்சனை உருவாக்க நீங்க பிளான் பண்றீங்க சார். சார் எங்க சார் சார் பெரும்பாலும் மக்கள் நாம பத்திரிகையாளர் இல்ல பிடி செல்வகுமார் சார், பெரும்பாலும் மக்கள் நல பணிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படும், ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்படும், ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஆட்சி கைப்பற்றணும், அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு அரசியல் கட்சியா மாறும். சோ இந்த கலப்பை இயக்கம் ஒரு கட்டத்துல அரசியல் கட்சியா மாறுமா? கண்டிப்பாக அரசியல் இயக்கமா மாறும். அதுக்கு எல்லா இதுவும் என்கிட்ட இருக்குது, துணிச்சல் இருக்கு. நான் சொல்றேன் இல்லையா, வீழ்ந்து போவேன்னு சொல்ல அந்த பீனிக்ஸ் பறவை வந்து உங்களுக்கு உதாரணமா சொன்னேன். பத்திரிகையாளர்கள் யாரும் அவ்வளவு ஈஸி, எல்லாருக்குள்ளயும் உங்களுக்குள்ள திறமை உண்டு. நான் ஒரு பத்திரிகையாளன், எப்படி என்ன வீழ்த்த முடியும்? தனிநபராக தானே போராடிட்டு இருக்கேன். இப்ப யாருடைய பேக்ரவுண்ட்ல நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க பாப்போம். தனிநபர், இது தனிநபரின் படை. என்கிட்ட வேணா கொஞ்சம் படையா இருக்கலாம், ஆனா நிச்சயமாக அது வந்து மிகப்பெரிய அளவில் நீங்களே பேசுற அளவு உங்க கை அப்படி எழுதுக்கு வரும். இப்படி ஒருத்தன் இருந்திருக்காங்கிற வரலாறு என்னன்னா தெரிஞ்சே சிலவங்க தப்பு பண்ணுவாங்க. இவரை இப்படி நம்ம போயிட்டா அவங்களுக்கு அவங்க இது போயிடும். ஒண்ணு அதான். இப்ப நம்மள மாதிரி ஒரு சிந்திக்க தெரிஞ்சவன், நல்லா பேச தெரிஞ்சவன், உண்மையை சொல்ல தெரிஞ்சவன், கட்டுக்கோப்பா கட்டமைப்பை உருவாக்க தெரிஞ்சவன். கட்டமைப்பை நம்ம தானே உருவாக்கணும். இப்ப இந்த 4-5 வருடமா என்ன அவர் மேல போயிட்டாரு, அதை அறுவடை செய்வதற்காக வரப்பட்டவர்கள். பறவைகள் அங்கே தண்ணீரோ அங்க எல்லாம் வற்றி போயிட்டா அற்ற நீர் பறவை போல அவ்வளவு பறந்து போயிடும். நாங்கெல்லாம் எல்லா கஷ்டத்திலையும் நின்றவங்க. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் காவலம் படத்துல 1000 பிரச்சனைகள், ஆளுங்கட்சினால அத்தனை பிரச்சனைகள். ஒரே ஒரு ஆளை என்ன மட்டும் தான் விடுவாங்க, முன்ன நெல்லு கர்ணன் மாதிரி நெல்லுன்னு என்னதான் விடுவாங்க, நான் தான் நிற்பேன். அது படம் ரிலீஸா இருந்தாலும் சரி, படத்துக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு தோல்வி படத்துக்கு பிறகு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அங்க நின்றவன் பிடி செல்வகுமார் தான். இப்ப நம்ம வந்து கண்டிப்பாக
அவரு ஒரு காலகட்டத்தில், எந்த காலகட்டத்திலேயாவது ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் எல்லாரும் தேவை தானே. நம்ம ஒன்றும் தேவதூதர்கள், நம்ம எல்லாம் உச்சத்திலிருந்து கீழே குதிச்சவர்கள் அல்ல. அது என்னைக்காவது எல்லாருக்கும் தெரியும். இல்லை கூட இருப்பவர்கள் ஏதாவது மாறுவாங்க, அந்த மாற்றங்கள் நிகழும்போது நிச்சயமாக நம்ம அவங்க கூட பயணப்படுவோம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆமா. சார் நான் பலா இல்ல என்ன சார் அடுத்த ஷோக்கு டைம் ஆச்சு சார். சரி ஃபைனலா ஒன்று சொல்லிடுறேன். ஃபைனலுக்கு கேட்டுருங்க. அதாவது எந்த காலமும் இதே போல இருக்காது. இன்னைக்கு நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது, துரோகமும் கிடையாது, நட்பும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நல்லது நடக்கும். நம்ம சேவை செய்யறோம். அப்படி இல்லை என்றால் கூட காலம் தீர்மானித்தால் தனித்து நின்று கூட கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எது வேணாலும் செய்வேன். பைலான் சார் ஏதோ பேசணுங்கிறாங்க, பேசுவாங்க. அதாவது இங்க இருக்கவங்களே செல்வகுமாரோட அதிகமா தொடர்பு வச்சிருந்தவன் நான் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. யாராவது எனக்கு சீனியர் இருக்காங்களா? அவரை பற்றி அணுகணுகாக தெரிஞ்சவர் நான். அவர் வந்து எந்த பிரச்சனையை தொட்டாலும், எந்த தொழிலை தொட்டாலும் அது மேன்மையை அடையக்கூடியவர். ஜோசியை பத்தி நடத்தி தமிழ்நாட்டிலேயே லாபம் சம்பாதிச்சார் அவர் தான். இல்லைன்னு யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கறது என்னன்னா, நீங்க பத்திரிகையாளர், பத்திரிகை உரிமையாளர், நிருபர், பிஆர்ஓ, ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், தயாரிப்பாளர், இவ்வளவு பன்முகங்கள் கொண்ட உங்களுக்கு பிடிச்ச தொழில் எது? மனநிறையை தந்த தொழில் எது? நான் அவங்க எனக்கு பிடித்த தொழில் இப்பவும் சொல்றேன் சார். திரும்பவும் பத்திரிகை நிறுவனா வந்து கேள்வி கேட்டு எனக்கு எழுத்து தான் ஆசை. ஆனால் சூழல் வந்து என்ன வந்து ப்ரொடியூசர் ஆகிட்டு டைரக்டர் ஆகிடுச்சு. இன்னைக்கு கலப்பை மக்கள் இயக்கம் மூலமா எனக்கு சர்வீஸ் இயக்கம் வந்துருச்சு. இயக்கம் மூலமா நிறைய தொண்டாட்டிட்டு இருக்கு. இது நல்ல மன திருப்தி இருக்கு. மீண்டும் எனக்கு பத்திரிகையாளராக வரணும்னு எனக்கு ஆசை இருக்கிறது. அதான் உண்மை. நன்றி. நன்றி நன்றி சார்.